فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை 2வது சூறாவில் எந்த ஆயத்து வரையும் படித்தோம்? அடுத்தது படிங்க. 185 வரைக்கும் படிச்சோம் காக்கா. இப்போ 186. சரி, படிங்க. 2வது சூரா 186 ஆயத்து. நபியே, என்னை வணங்குபவர்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால், நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடை அளிக்கிறேன். அவர்கள் என்னிடமே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்று கூறுவீராக. இப்போ இந்த ஆயத்துடைய அர்த்தம் கேட்டு 3 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. யாரும் அதை பற்றி எந்த விஷயம் சொல்லவில்லை. வணக்கம் ஆரம்பித்தவுடன் வணக்கத்தில் முழுமையாக இறங்கிவிட வேண்டும் என்று ஈயாக்க நஅபுது, அந்த விஷயத்தில் யார் இறங்கினார்களோ அவர்களுக்கு மிகுந்த ஆசை வருகின்றது. அல்லாஹை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வருகிறது. இப்பொழுது அவர்கள் நபியிடம் கேட்கின்றார்கள். ஏனென்றால் நபி புதிய விஷயத்தை சொல்லுகின்றார். அவர்களுக்கு, அந்த ஊருக்கே புதிய விஷயம். நபி பேச்சை கேட்டு வணக்கத்தில் அது செய்வதற்காக எல்லோரும் தயாராகிவிட்டார்கள். இப்பொழுது இந்த முக்கியமான கேள்வி அவர்கள் கேட்கின்றார்கள், நபியிடம் கேட்கின்றார்கள். இப்போ அதில் என்ன வருதுன்னு கேட்டா, தன்னை வணங்குபவர்கள் அல்லாஹ்வே சொல்லிட்டான். வணக்கத்திற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கின்றது. அல்லாஹ்வை பற்றி கேட்போம் என்று கேட்கின்றார்கள். இப்போ அல்லாஹ்வே பதில் சொல்லுகின்றான், நபி பதில் சொல்லவில்லை. என்னை வணங்குபவர்கள் என்னை பற்றி கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன் என்று அல்லாஹ் இப்பொழுது பதிலளிக்கின்றான் நபிக்கு. நபி அதை மனிதர்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார். அல்லாஹ்வே டைரக்டா பேசிடுறான் மனிதர்களுக்கு, நபி மூலமாக, இந்த குர்ஆன் மூலமாக பேசிடுறான். நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கின்றேன், அவர்களுக்கு பக்கத்திலேயே நான் இருக்கின்றேன், ஒவ்வொருத்தரும் பக்கத்திலேயே நான் இருக்கின்றேன். இப்பொழுது அடுத்த வரி என்ன? பக்கத்தில் சமீபமாகவே இருக்கின்றேன், என்னை வணங்குபவர்கள். இப்போ இந்த முதல் வணக்கம் என்ன படிச்சீங்க? அடுத்தது சமீபமாகவே இருக்கின்றேன், பிரார்த்தனை செய்பவரின். கொஞ்சம் இருங்க. பிரார்த்தனை செய்பவர். இப்பொழுது முதல் பிரார்த்தனை வருகின்றது, துவா வருகிறது. இந்த பிரார்த்தனை செய்பவரின் என்றால் எந்த மனிதர் பிரார்த்தனை செய்கின்றாரோ, துவா செய்கின்றாரோ அந்த மனிதரை குறிக்கும். இப்ப அந்த மனிதர் துவா செய்கின்றார். நல்லா புரிஞ்சு, 3 துவா வருது அதுல. இந்த முதல் துவா அவர் இப்பொழுது எந்த மனிதர் துவா பிரார்த்தனை செய்கின்றாரோ அந்த மனிதரை இப்பொழுது குறிக்கின்றது இந்த பிரார்த்தனை செய்வோரின் அந்த அர்த்தம். பிரார்த்தனை செய்வோரின் அடுத்த செகண்ட் பிரார்த்தனைக்கு. இந்த பிரார்த்தனைக்கு என்ன அர்த்தம் என்றால், அவர் என்ன அல்லாஹ்விடம் கேட்கின்றாரோ, எந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ்விடம் கேட்கின்றாரோ, எந்த விஷயத்திற்காக பிரார்த்தனை அந்த மனிதர் பிரார்த்தனை செய்கின்றாரோ அந்த விஷயத்தை அடங்கியது 2வது துவா வர்ற இடம்.
முதல் துவா அந்த மனிதரை குறிக்கும். இரண்டாவது துவா அவர் என்ன விஷயத்தை அல்லாஹ்விடம் கேட்கின்றாரோ அதை குறிக்கின்றது. பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனைக்கு, அவர் எந்த விஷயத்துக்காக பிரார்த்தனை செய்யறாரோ அந்த பிரார்த்தனைக்கு. மூணாவது, அவர் பிரார்த்தித்தால். இதுலதான் முக்கியமான விஷயம், அவர் பிரார்த்தித்தால். இப்போ எந்த முறையில அவர் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இந்த மூணாவது பிரார்த்தனைக்கு அர்த்தம். முதல் பிரார்த்தனை அந்த மனிதரை குறைக்கின்றது. இரண்டாவது பிரார்த்தனை அவர் என்ன விஷயத்துக்காக பிரார்த்தனை செய்யறோ அதை குறிக்கின்றது. மூணாவது பிரார்த்தனை இனி பிரார்த்தனை எப்படி செய்ய வேண்டும் என்று இதில் வருகின்றது. இந்த பிரார்த்தனை செய்வதற்கு 8-9 வரம்புகள், கண்டிஷன்ஸ் இருக்கின்றது. அதன் பிறகுதான் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த வரம்புகளை மீறுபவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை, உங்கள் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதில்லை, அவன் கண்டு கொள்ளவே மாட்டான் என்ன பிரார்த்தனை செய்தாலும். இது மூணாவது பிரார்த்தனை முக்கியமானது. பிரார்த்தனை செய்வோரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தார், நான் சொல்லிய முறைப்படி அவர் பிரார்த்தனை செய்தால், இவ்வளவு விஷயம் இருக்குது ஒரு பிரார்த்தனை நீங்க செய்வதற்கு. இதில் இந்த மூணாவது பிரார்த்தனை அதுல என்ன கண்டிஷன் இருக்குது? பிரார்த்தித்தால் 7ல 55 ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அவர்கள் அந்தரங்கமாகவும் பணிவாகவும் என்னிடம் துஆ செய்யட்டும், பிரார்த்தனை செய்யட்டும். யார் இந்த 2 வரம்புகளை மீறுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று நிறைய பார்த்துட்டீங்க, எல்லோருக்கும் தெரியும். 7ல 55 2 கண்டிஷன் இருக்குது. அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், பணிவாகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்தரங்கம்னா என்னன்னு தெரியாது, அதுல பணிவு வேற இருக்குது. இந்த 2ஐயும் வைத்து கொண்டுதான் ஒருவர் அல்லாஹ்விடம் துஆ அல்லது பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த மாதிரி பிரார்த்தனை யாரும் செய்ததும் கிடையாது, என்னவென்றே புரியாது. ஃபர்ஸ்ட் முதலில் அது என்னவென்றே புரியாது. புரிஞ்சாதானே நீங்க அந்த விஷயத்துக்கு வர்றதுக்கு. அது இன்று வரை தெரியாது. இப்பொழுதும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி விட்டேன், கேட்டுக்கொண்டீர்கள், அவ்வளவுதான். இது எவ்வளவு நான் மனசு நிற்கும், இது எப்படி விஷயம் தெரியாது. அது என்ன செய்ய போறீங்க? இது எப்படி செய்வது என்று நீங்க இன்னையிலிருந்து முயற்சி செய்ய போறீங்களா? அது செய்ய முடியாது. காரணம், தூய்மையானவர்களை தவிர இதை தொட முடியாதுன்னு நல்லா சொல்லிட்டான். மேலும் தக்குவா உடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் புரியும்னு சொல்லிட்டான். இது ரெண்டுமே கிடையாது. இது ரெண்டையும் கிடையாம இருக்கும் பட்சத்தில் நீங்க எப்படி அல்லாஹ்விடம் நீங்க பிரார்த்தனை செய்வீர்கள்? அல்லாஹ்வை நீங்கள் ஒன்றா புரிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். இவன்தான் இறைவன் என்று நீங்கள் முடிவு செய்தால்தான் அவனிடம் நீங்கள் ஒரு பிரார்த்தனை வைக்க முடியும். அவனே யாரு நம்மளுக்கு தெரியாம இருக்கும் பட்சத்தில் எப்படி யாரிடம் போய் என்ன துஆ கேட்பீர்கள்? அவனே உங்கள்ட்ட சொல்லிட்டா, சமயமாகவே இருக்கின்றேன், என்னை பற்றி கேட்கின்றார்கள், நிச்சயமா சமயமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டான். இந்த சமீபமாக இருப்பவனிடம் நீ எப்படி துஆ கேட்கும் முறையை சொல்லிட்டான். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? சொல்லியாச்சுப்பா, நீ கேட்டீங்க, பதில் சொல்லிட்ட. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க? ஒன்னும் செய்ய முடியாது. அப்படியே 1 மணி நேரம் மனசு நிற்கும், அப்படியே மறந்து போயிடும். என்ன செய்யறது ஏது செய்யறது தெரியாது. காரணம் அவனே சொல்லிட்டான், நான் தான் ஒவ்வொரு ஆயத்தையும் சொல்லித் தருவேன், விளக்கம் தரிப்பேன், வழியை காட்டுவேன், குர்ஆன் முழுவதும் சொல்லியிருக்கும் பொழுது நம்ம அதை ஏத்துக்கவே இல்லையே, அதை படிக்கவே இல்லையே, அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலையே. நம்ம இவ்வளவு அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கின்றான் இல்லையே. அதை கேட்காமலே நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஓதிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் ஓதிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஓதிட்டு இருக்கிறோம். எப்படி நம்முடைய ஆசை துஆ நிறைவேறும் மட்டும் சொல்லுங்க. எதுவுமே தெரியாமல் இருக்க முடியும். எப்படி நீ எந்த துஆ கேட்பீங்க? எந்த துஆவுக்கு அவன் பதில் சொல்ல போறான்? அதுவும் கிடையாது.
ஆகவே இப்போ சொல்றான், அவர் என்னையே நம்பட்டும், என்னிடமே கேட்கட்டும்னு சொல்லிட்டான்ல. அப்ப அவனிடமே கேட்பதற்கு அவனே சில வரம்புகளை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த கண்டிஷன் பிரகாரம் தான் துவா செய்யணும் போட்டான். அப்ப இவ்வளவு தெளிவா சொல்லிட்டான்னு 185 186ல என்னிடமே கேட்கட்டும். அப்ப அதிலே புரிஞ்சிடுச்ச, என்னை தவிர எவன்கிட்ட கேட்கக்கூடாது, என்னையே வணங்கட்டும், எல்லாமே என்னையே, அவனையே தான், என்னமே கேட்கட்டும், என்னிடமே கேட்கட்டும், நான் அவர்களுக்கு தருகிறேன், கொடுக்கிறேன், விடையளிக்கின்றேன் என்று என்னையே நம்பட்டும். அவனிடமே தான் நீ கேட்கணும், அவனையே தான் நீங்க நம்பணும், அவனையே தான் நீங்க வணங்கணும். எல்லாம் அவனையே சொன்ன பிறகு அவனையே என்ற வார்த்தையே நம்மிடம் விட்டு போய்விட்டது. அதில் நாம் எந்த விதமான முயற்சி எடுப்பது கிடையாது. என்ன நம்ம செய்யறோன்னு மட்டும் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்தை விட்டுட்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிறிது நீங்க சிந்தித்து பாருங்கள். இதுதான் இப்ப நான் உங்களை கேட்கிறது. இந்த 2வது சூறாவில் முழுவதும் ஞானத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது, முழுவதும் ஜிக்கரால் நிரப்பப்பட்டிருக்கிறது, இது முழுவதும் ஃபுர்கானால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த 3க்கு மொழி கிடையாது, இந்த 3க்கு அர்த்தம் கிடையாது, இந்த 3க்கு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு கிடையாது, இந்த 3ஐயும் பேசவே முடியாது, வார்த்தைகள் கிடையாது, இந்த 3க்கு விளக்கமே கிடையாதுப்பா. இந்த 3 விஷயத்தை நீங்க உபயோகப்படுத்தணும் இந்த குரானை கற்றுக்கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்குப்பா. மேல ஒன்னும் கண்ணால பார்க்க முடியாமல் இருக்கும் இந்த இறைவனை நீங்க அணுகி அவனுக்கு கேட்கணும்ப்பா. இப்ப என்னதான் செய்யற சொல்லுங்க. எல்லாத்தையும் ஒண்ணுமே மறைச்சு வச்சுட்டா, எதுவுமே பார்க்க முடியாது, பேச முடியாது, சொல்லி காட்ட முடியாது, சைகைகளையும் பேச முடியாது, எந்த பாடி ஆக்ஷனே கிடையாது, எதுவுமே இல்லாத நீங்கள் அந்த குரான் முழுவதும் இந்த விஷயம் நிறைந்தது. இந்த குரானை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எவன் கொடுத்தாலும் அந்த இறைவனை கண்ணால் பார்க்க முடியாது, உருவம் இல்லாத அந்த இறைவனிடம் நீங்கள் பார்த்து கேட்டு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது இதை நடைமுறைப்படுத்த போகின்றீர்கள்? இதுதான் இப்ப கேள்வி. இதுவரை நீங்கள் எடுத்த எடுப்பு என்ன? இந்த குரானை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தெளிவா சொல்லிவிட்டான். நீங்க என்ன எடுப்படுத்தீங்க? இதில் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது, இந்த இறைவன் தான் உண்மையான இறைவன் என்பதை ஆணித்தரமாக எந்த சந்தேகம் இல்லாமல் என்னைக்கு நீங்க அறிந்து கொள்கின்றீர்களோ அன்றுதான் நீங்கள் அந்த அல்லாஹ்விடம் எல்லா விஷயத்தையும் கேட்க முடியும். அது இல்லாமல் எதுவுமே சாத்தியம் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கிறோங்க. அப்போ கொடுத்த இறைவன் தான் என்பதை முதலில் நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும், உண்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த குரானை தொழுவதற்கு நாம் தகுதி அடைந்தவர்கள் ஆவோம், இல்லாவிட்டால் கிடையாது. இதற்கு என்ன நீங்க முயற்சி செய்து, இந்த இறைவன் தான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவன் தான் உண்மையான இறைவன் என்பது எப்பொழுது நீங்கள் அடைய போகின்றீர்கள்? இதுக்கு என்ன ஏற்பாடு, என்ன முயற்சி இறங்க போகின்றீர்கள்? இந்த விஷயத்துக்கு எந்த முயற்சியில் நீங்கள் இறங்க போகின்றீர்கள்? இந்த விஷயத்தை அடைவதற்கு, அவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு, அவனை பற்றி முழு விவரத்தை அடைந்து கொள்வதற்கு நீங்க என்ன முயற்சி செய்தீர்கள்? இப்போ என்னையே நம்பட்டும், என்னிடமே கேட்கட்டும், அப்பொழுது அவர்கள் வழியை அடைவார். இந்த குரான் காட்டிய ஒவ்வொரு செயலுக்கும் எப்படி செய்யக்கூடிய வழிமுறையை அல்லாஹ்விடமிருந்து அறிந்து கொள்வீர்கள். நீங்கள்தான் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய முதல் காரியம். எல்லோரும் கடவுள், இறைவன், தெய்வம் சொல்லிருக்கிறோம். அவன் யார்? அவன் யார்? அத முதல்ல அந்த விஷயத்துக்கு வரணும். அதை நீங்க உண்மைப்படுத்திக்கணும். எவன் இறைவன் இருப்பான் என்பதை நீ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சிந்திச்சு
உங்க இறைவனை கொண்டு வர வேண்டும். இவன் தான் இறைவன் என்று சந்தேகம் இல்லாமல் நீங்க உறுதி கொள்ள வேண்டும். பின்னர் தான் அந்த இறைவன் யார் என்றால் இப்பொழுது கேளுங்கள், பதில் கிடைத்தால் ஓகே, இவன் தான் உண்மையான இறைவன் நீங்கள் தான் முடிவு செய்வீர்கள். இந்த கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டது. எவனும் கேட்க வேண்டுமோ அவனை கேட்டேன், அவன் சொல்லிய பிரகாரம் எனக்கு வழி அறிவித்து விட்டான். இது சரியான பதில் என்பதை நீங்களே உங்கள் மனதால் ஏற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது உங்கள் இறைவன் யாருன்னு தெரிந்துவிட்டது. குர்ஆன் முழுமையும் வெளிச்சமாகிவிட்டது, தெரிந்துவிட்டது. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இறைவனை தெரிஞ்சுக்க, அல்லாஹ் என்ற இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன இதுவரை என்ன எடுப்படுத்தீங்க? குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பதில் எந்த லாபமும் கிடையாது. இந்த கொடுத்த இறைவனை கண்டுபிடிப்பதற்காக தான் நீங்க குர்ஆனை ஓத வேண்டும். இந்த குர்ஆனை இப்பொழுது எதற்காக ஓத வேண்டும் கேட்டால், அந்த இறைவன் தான் உண்மையான இறைவனா என்பதை கண்டுபிடிப்பதற்காக தான் இப்ப நீ ஓத வேண்டும். அதான் அவங்க என்னை வணங்குபவர்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் யாருன்னு கேட்டுக்கிறான். இப்ப அதே மாதிரி நீங்கள் நான் கேட்கணும், யாரா இருப்பான், யாரா இருப்பான், யாரா இருப்பான், எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன் பார்க்க முடியாத இறைவனையும் உருவம் இல்லாத இறைவனையும் எப்படி கண்டுபிடிப்பது என்பதுதான் உங்களுடைய முதல் வேலையாக இருக்க வேணும். இப்பொழுது இதை விட்டு நீங்க குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்ப எந்த அர்த்தமும் கிடையாது, எந்த லாபமும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. இதை புரிந்து கொண்டாதான் குர்ஆன் ஓத முடியும். இப்போ 3 பிரார்த்தனைக்கு பதில் சொல்லி, துவாவுக்கு பதில் சொல்லிட்டு, முதல் துவா, 2வது துவா, 3வது துவா. இப்போ அது ஒரு 3 வாரம் கேட்டுக்கிறேன், யாரும் பதில் சொல்லல. ஒழுங்கா நிறுத்தி ஓய்ந்தா புரிஞ்சிருக்கு, கஷ்டம் கிடையாது, புரிஞ்சிருக்கு. சரி, இப்ப 7:50 எழுதிக்கிறங்க. கடைசி 3வது பிரார்த்தனை செய்வோருக்கு பிரார்த்தனைக்கு அவர்கள் பிரார்த்தித்தால் அதுக்கு எழுதிக்கிறங்க 7:55, 56, 1ல ஈயாக்க நாபுது ஒய்யாக்க நஸ்தஈன், 1ல 4 வணங்கினாதான் நீங்க அல்லாஹ்வை கேட்க முடியும். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னையே நான் உதவியும் தேடுகிறோம். வணங்கினாதான் இதான் நீங்க அல்லாஹ்ட்ட உதவி கேட்க முடியும். அப்போ கண்டிஷன் என்ன? முதல் கண்டிஷன் அந்தரங்கமாகவும் பணிவாகவும், 7ல 56ல ஆசையோடும் அச்சத்தோடும். 4 கண்டிஷன். இது 1வது சூரால உன்னையே நாங்கள் வணக்கம் வணங்கிட்டு தான் நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கறீங்க. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னை நான் உதவியும் தேடி உதவி கேட்கறீங்க. ஆக வணக்கம் ஆயிடுச்சு. இப்ப 5 கண்டிஷன் ஆயிடுச்சு. இப்ப வணக்கத்துக்கு 5 கண்டிஷன். மேலும் சலாத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்க அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும். 5, 6, 7 கண்டிஷன் ஆச்சு. 7 கண்டிஷன் என்னவென்றே எனக்கு தெரியாதுப்பா, பார்த்துக்கிறங்க. 2ல 153 யாயுஹல்லஸீன ஆமனுஸ்தாயினு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி, சப்ர் பொறுமை, சலாத் தொழுகை, சலாத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். நிச்சயமா அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். இப்படி 7-8 கண்டிஷன் வந்துருச்சு. இந்த கண்டிஷன் பிரகாரம் தான் நீங்க, இந்த வரம்புகள் பிரகாரம் தான் நீங்க அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். ஒரு வரம்பும் நமக்கு தெரியாது. வரம்பு தெரியாது மட்டும் இல்ல, அது அர்த்தமே புரியாது, எதுவுமே அர்த்தம் புரியாது. என்ன செய்யறது? இப்போ டைம் பார்த்து ஓடிட்டு இருக்கு. எதை முதல்ல செய்ய வேண்டும் என்று ஒண்ணு நீங்க நிர்ணயம் பண்ணவில்லை. எதை எடுத்தா எது பிடிக்க முடியும், எதை எடுத்தால் எதை தொட்டால் எது வேலை செய்யும், அந்த எண்ணத்துல நீங்க குர்ஆன் ஓதணும். முதல்ல செய்ய வேண்டிய அவனை சொல்லிவிட்டான், தூய்மை அவசியம். தூய்மையாவதற்கு அவன் தான் உங்களுக்கு தூய்மைப்படுத்தும் சொல்லிட்டான். தூய்மைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10-12 விஷயங்கள் தூய்மையாவதற்கு சொல்லியிருக்கிறேன். அது எலிமெண்ட்ரி 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ். இப்ப அது கிடையாது. இப்ப தூய்மைன்னா என்ன அர்த்தம்? அவன் தூய்மையான். அந்த தூய்மையான் எப்படி இருப்பான்? என்ன சொல்லு, எப்படி தூய்மைண்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் என்று சொல்றான். பரிசுத்த தன்மைண்டா அவன் எப்படி இருப்பான்? எதை வைத்து அவனை தூய்மையானவன் என்று சொல்லுகின்றான்?
அப்ப அல்லாஹ் தெரிஞ்சிருந்தாதானே நம்ம இப்பேற்பட்ட தூய்மைக்கு நீங்க விளக்கம் அல்லாஹ் அடைய முடியும். தெரியாமல் எப்படி தூய்மையான அவன் தன்னை சொல்லிட்டான். நம்ம எப்படி அறிகிறது? எதை வைத்து அவன் தன்னை தூய்மையானவன் என்று சொல்லுகின்றான்? எதை வைத்து அளவற்ற அருளாளன் என்று சொல்லுகின்றான்? எதை வைத்து நிகரற்ற அன்புடையோன்னு சொல்லுகின்றான்? தெரியாது. அவனை தெரிஞ்சாதான் ரஹ்மான், ரஹீம், மாலிக் அர்த்தம் தெரியும். அல்லாஹ் அர்த்தம் தெரியும். சுபஹான் அல்லஸி பரிசுத்தமானவன் அவனுக்கு தெரியும். அப்ப அவனுக்கு தெரியாம எப்படி இந்த விஷயம் அவன் பேருக்கெல்லாம் எந்த அர்த்தம் இல்லை, எந்த விளக்கம் சொல்ல முடியாது. அது என்னன்னு சொல்ல முடியாது. நம்ம போட்டு வச்சாச்சு அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புன்னு சொல்லியாச்சு. என்ன கண்டுபிடிச்சீங்க அளவற்ற அருளான்னு? எதை வச்சு சொல்றீங்க நீங்க? பேச்சோட சரி. அது என்ன எப்படிப்பட்டது என்று நீங்க யாரும் சொல்ல முடியாதுப்பா. வெளியே சொல்லவே முடியாது. யாருக்கு ரஹ்மான் என்ற வார்த்தைக்கு உண்மையான விளக்கம் அர்த்தம் கிடைச்சிருச்சோ அது அவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். அவன் வெளியே யாரும் சொல்ல முடியாது. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதுக்கு பேச்சு கிடையாது, எழுத்து கிடையாது, லாங்குவேஜ் கிடையாது, ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு அறிவிச்சது உங்களுக்கு மட்டும்தான். இதுதான் இந்த இஸ்லாத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியம். உங்களுக்கு அறிவித்தது தான். அதுதான் ஒவ்வொருத்தரும் இந்த குரான் இறக்கணும், தனக்கு இறக்கணும். இறக்கி சொல்லப்பட்ட விஷயத்தை நீங்க அடையணும், செயல்படுத்தி காட்டணும். அதான் ஆரம்பத்தில் சொல்றான், ரம்லான் மாதம் என்ற 3 விஷயம், தெளிவான சான்றுகள், அப்புறம் வழி, 3 ஃபுர்கான், 3 நிறைந்ததுதான் இந்த குரான். இந்த 3 நீங்க என்னைக்கு இறக்குறீங்களோ அன்னைக்கு தான் அல்லாஹ் யாருன்னு உங்களுக்கு தெரியும், இப்படிப்பட்டன்னு தெரியும். நம்புவீங்க, அப்பதான் நம்புவீங்க. அது வரையும் ஏனோ தானோ போயிட்டு இருக்கும், எதையும் செய்ய முடியாது. படிக்கிறது ஓதுறதை பத்தி எந்த விஷயத்தை நீங்க செய்யவே முடியாது, செயல்படுத்த முடியாது. அப்படியே படிச்சுட்டே போயிருக்க வேண்டியது, உட்காந்துருக்க வேண்டியதும். எந்த வித முன்னேற்றம் கிடையாது. இப்போ இந்த 186க்கு முழுமையா புரிஞ்சிருச்சுல பார்த்தோம். எல்லாம் புரிஞ்சுட்டீங்கல்ல எல்லாரும்? சரிம்மா. அடுத்து 187 படி. இங்க பாருங்க, இப்ப வரப்போற ஆயத்து எல்லாம் ஃபுல்லா ஹக்கீம் தான், விஸ்டம் தான். யாரு எந்த பதில் சொல்ல முடியாது. இருக்கிற விஷயத்த அப்படி சொல்லிடுறேன். என்ன நீ வழக்கமா ரொட்டீன் லாங்குவேஜ் அரபுக்காரங்க என்ன பேசுவாங்களோ அந்த எழுத்துல தான் குரான் போட்டிருக்குது. மேலும் எல்லாம் நிறைய விஷயம், புதிய விஷயங்களை இறக்கி இருக்கிறான். உதாரணத்துக்கு எனக்கு சலாத்து இருக்குது, யாருக்குன்னு தெரியாது. அரபி வார்த்தை போட்டிருந்தாலும் தெரியாது. நாகுது அரபி வார்த்தை தான், அவனுக்கு தெரியாது. அப்போ எல்லாமே விஷயம் புரிஞ்சுக்கிறங்க, என்னன்னு புரிஞ்சுக்கிறங்க. ஒவ்வொன்றுக்கும் நீங்க எல்லாரும் கேட்டு புரிஞ்சுக்கணுமே தவிர, என்ன பேசுறாங்க ரொட்டீன் லாங்குவேஜ்ல என்ன வார்த்தை இருக்குதோ அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு பிளஸ் அல்லாஹ் இறக்கிய அந்த வார்த்தையை சேர்த்துக்கணும். இப்ப அல்லாஹ் இறக்கிய வார்த்தைக்கு நாம் தான் அல்லாஹ்விடமும் கேட்டு பதில் எடுத்து ஞானத்தை எடுத்து நாம் செயல்படுத்த வேண்டும். எல்லாமே நான் இருக்க சொல்லிடுறேன், அப்படி சொல்லிடுறேன். இனி ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். இருக்கிற விஷயத்தான் சொல்ல போறேன். அது நீங்க தான் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். சிந்திக்கிறதுல உங்க ஒவ்வொருத்தரும் சிந்தனை சக்திக்கு எவ்வளவு உயருதோ அந்த உயர்ந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஞானம் உங்களுக்கு இறங்கும். இதுதான் உங்க இருக்கு. 1% சிந்திச்சிங்களா, அது 1% ஞானம் கிடைக்கும். அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஆக ஒவ்வொரு நாள் முன்னேறிக்கொண்டே போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய ஞான விளக்கத்தை கேட்டு முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும். செல்ல 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 அப்படி செயல்படுத்திக் கொண்டே வருவீர்கள். முழுமையா செயல்படுத்துவதற்கு முழுமையான வழி வர்ற வரையும் நீங்க வந்தே வழியில இருக்கணும். அதான் எப்பொழுதுமே அவனையே நோக்கி இருக்குது அர்த்தம். எப்பொழுதுமே மஸ்ஜித் ஹராமில் இருக்கணும், அவனையே நோக்கி இருக்கணும். உங்க முகம் அவனையே நோக்கியே இருக்கணும். அப்பதான் முன்னேறி கொண்டே போக முடியும். சர்டன் அளவுதான், இவ்வளவு முன்னேற்றா போதும் பேச்சே கிடையாது. இப்போ படிக்கிறேன், புது புது அரபி வார்த்தை உள்ள இருக்குது, அது அப்படியே வைத்து கொண்டுதான் நீங்க அல்லாஹ்வுடைய என்ன அர்த்தம்னு கேட்கணும். படிங்க 187 படிங்க. 187 நோன்பு கால இரவில் நீங்கள் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள்.
நீங்கள் ரகசியமாக தம்மைத் தாமே வஞ்சித்துக் கொண்டிருந்ததை அல்லாஹ் நன்கு அறிவான். அவன் உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களை மன்னித்தான். எனவே இனி நோன்பு இரவுகளில் உங்கள் மனைவியருடன் கூடி அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை தேடிக் கொள்ளுங்கள். இன்னும் ஃபஜர் நேரம் என்ற வெள்ளை நூல் கருப்பு நூலிலிருந்து தெளிவாக தெரியும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள். பின்னர் இரவு வரும் வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள். இன்னும் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் தனித்து இருக்கும் போது உங்கள் மனைவியருடன் கூடாதீர்கள். இவையே அல்லாஹ் விதித்த வரம்புகளாகும். அந்த வரம்புகளை முற்படாதீர்கள். இவ்வாறே தங்களை காத்து தக்வா உடையோர் ஆவதற்காக அல்லாஹ் தன்னுடைய சான்றுகளை தெளிவாக்குகின்றான். இந்த ஆயத்தை எத்தனையோ படிச்சிருப்பீங்க, ஓதிருப்பீங்க. ஒவ்வொரு வரிக்கும் என்ன அர்த்தமே உங்களால் சொல்ல முடியாது. விளக்கம் அப்புறம் இருக்கட்டும். இது சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஆயத்துக்கும் உங்களால் என்னைக்காவது பதில் எடுத்திருக்கீங்களா? இது சொல்லப்பட்டு என்ன சொல்கிறான் என்றாவது சிந்திச்சு பார்த்தீங்களா? என்ன சொல்றான்ல இந்த ஆயத்து மூலமா? அப்படியாவது என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? படிங்க, முதல் சென்டென்ஸ் படிங்க. நோன்பு கால இரவில் நீங்கள் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இப்போ எல்லாருக்கும் நோன்ப அல்ல விதியை வச்சுக்கிறான். முன்னர் மற்றவர்களுக்கு நோன்பு விதிக்கப்பட்டபடி உங்களுக்கும் நோன்பு நாம் விதித்திருக்கிறோம் படிச்சீங்க. அந்த நோன்பு காலத்துல மனைவியரிடம் கூட வேண்டாம், அந்த என்ஜாய்மெண்ட் வேண்டாம், நோன்பு இருக்க சமயத்துல வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை ஆரம்பத்தில் இருந்தது. நோன்புக்கு அல்லாஹ் விதித்திருக்கிற நாட்கள் எத்தனை என்று தெரியாது. குறிப்பிடப்பட்ட நாட்கள் நோன்பு. இந்த குறிப்பிட்ட 1-2 நாட்கள்ல கூடவா நீ தனியா இருக்க மாட்ட? அது கூட வேண்டான்னு சொல்லி இருந்தா கூட அவங்க அல்லாஹ் அந்த வரம்புகளை மீறி மனைவியுடன் கூடினாங்க. அவங்க இது அல்லாஹ் பார்த்துட்டே இருந்தான். சரி, இவங்க திருந்த மாட்டாங்க, சர்ரா நோன்பு காலத்துல நைட்ஸ்ல மனைவியோட கூடிக்கன்னு சொல்லி புதிய ஆயத்து இறங்கிடுச்சு. இதுதான் அதுக்கு அர்த்தம். ஒரு 2 நாள் 3 நாள் நோம்பிடிக்க சொல்றேன். அந்த 3 நாள்ல மனைவி விட்டு திறக்க மாட்டியா? இப்படிமா இருப்ப அப்படின்னு கேட்டு தன்னை வஞ்சித்துக்கிறாங்க. வேண்டாம் நல்லா சொல் தடுத்து இருக்க, அதை வேணும் செய்யறானுங்க. 2 நாள் பொறுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அநியாயக்காரன் கெட்டவங்க அவ்வளவு. சர்ரா நோன்பு காலத்திலேயே நீ இரவு நேரத்துல மனைவி குடிக்க அப்படின்னு செய்தான் அர்த்தம். இப்போ விதிக்கப்பட்டு பண்ணிக்கிறங்கப்பா, இஷ்டப்படி மனைவர் சந்தோஷம் இருந்துக்கிறங்க, பகல் பொழுது பூரா ஒழுங்க நோன்பு கடைபிடிச்சுக்கிறங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அடுத்த லைன். அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள். எத்தனையோ தூரம் இந்த ஆயத்தை படிச்சிருப்பீங்க. அர்த்தம் என்னவா இருக்கும்னு யாராவது சிந்திச்சீங்களா தம்பிமார்களே? அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள். இதுவரை யாராவது சிந்திச்சு என்ன மாதிரி அர்த்தம் கிடைச்சிருந்தா சொல்லுங்க. இந்த மாதிரி படிச்சேன், இந்த மாதிரி அர்த்தம் கிடைச்சிருந்து இருந்தா இப்ப சொல்லுங்க. கேட்டுக்கிறேன். சொன்னீங்கன்னா கேட்டுக்கிறேன். ஆடை அப்படிங்கிறது தக்குவா அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல வரங்காட்டியும், அதாவது இறையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு தக்குவா ஒரு நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுறது, குரான் படி வாழ்றது ஒரு ஆடையா இருக்காங்க சார், நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கும். சரி,
பரவாயில்ல, ஏதோ சிந்திச்சுக்கிறீங்க. எப்போ சிந்திக்கணும், சிந்திக்க சிந்திக்க தான் அர்த்தம் கிடைக்கும். எடுத்ததான் கிடைச்சிடாது. மற்றவங்க இருக்காவது அர்த்தம் தெரிஞ்சா சொல்லுங்க. சரி, இனிமேல் லேட் பண்ண வேண்டாம். நான் மேலிட சொல்லிட்டு போயிடுறேன். நீங்க மேற்கொண்டு சிந்திச்சு அதோட நல்ல அர்த்தங்கள், நல்ல விளக்கத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடையா இருக்கின்றார்கள். எதற்குப்பா ஆடை? இப்ப நீ கேள்வி எப்படி கேட்குன்னு கேட்டா எப்படி பதில் கிடைக்குன்னு கேட்டா கேள்விதான் இருக்கு. என்ன மாதிரி கேள்விகளை நீங்க உண்டாக்குகின்றீர்கள், அதை பொறுத்து பதில் வரும். கேள்வியை உண்டாக்குறதுக்குன்னு ஒரு தனி அறிவு தேவை. சும்மா கேள்வி கேட்ட முடியாது. இப்போ ஒரு விஷயத்த சொல்றான், அதுல பிரைம் சப்ஜெக்ட் என்ன? ஆடை. இப்ப எதுக்கு இப்ப ஆடை சொல்லுங்க பார்ப்போம். ஐயா சொல்லுங்க, எதுக்கு ஆடை? மானத்தை பாதுகாத்துக் கொள்ள. மானத்தை பாதுகாத்துக் கொள்ள. இப்ப பெண்ணுக்கு ஆடை தேவைப்படுது தன் மானத்தை பாதுகாத்து, ஆணுக்கு ஆடை தேவைப்படுது மானத்தை பாதுகாத்துக் கொள்ள. இப்போ இந்த மானம் இந்த ஆடை மூலமாக மானத்தை பாதுகாத்துக் கொள்கின்றார்கள். சரிதானே? இப்போ அடுத்த ஸ்டேஜ், அடுத்த சிந்தனை. மானத்தை பாதுகாக்கிறது ஆடை. இப்போ இந்த பெண்ணே உங்களுக்கு ஆடையா மாறுகின்றால் அந்த பெண்ணுக்கு நீங்களும் ஆடையாக மாறுகின்றீர்கள். இதன் மூலமாக நாம் அறிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கின்றீர்கள். கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது யாரும் உங்களை எந்த குறையும் சொல்ல மாட்டார்கள். மானம் கெட்டவன்னு பேச்சே வராது. ஏனால் உலகத்துக்கு அறிவித்து விட்டீர்கள், கணவன் மனைவியாக அறிவித்து விட்டீர்கள். இப்போ உங்களுக்கு மானம் காப்பாற்றப்படுகின்றது. சரிதானே? ஆணும் பெண்ணும் சந்தோஷம் வெளியே போலாம் வரலாம், யாரும் உங்க குறை சொல்ல மாட்டாங்க. இதே கல்யாணம் பண்ணாம திருமணம் பண்ணாம 2 பேரும் சுத்திட்டு இருந்தா அவங்க மான மரியாதை இருப்பாங்களா, அல்ல மானம் கெட்டவர்கள்னு சொல்லுவீங்களா? மானம் கெட்டவர்கள். இப்போ இந்த ஆடை, இப்போ ஆடை துணியை வந்துருங்க. இந்த பெண்ணு உங்களுக்கு ஆடையா மாறுகின்றாள், அந்த ஆண் உங்களுக்கு ஆடையாக மாறுகின்றான். மானம் காக்கப்படுகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் அவர் உங்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள். உங்களை பாதுகாத்து மானத்தோட மரியாதையோட இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த ஆடை அவசியமாகிறது. திருமணம் என்ற ஆடை. புரியுதா புரியலையா? எல்லாரையும் கேட்கிறேன், புரியுதா புரியலையா? திருமணம் செய்தாதானப்பா நீங்க மானத்தோட மரியாதை சந்தோஷமா கணவன் மனைவியா சேர்ந்து வெளியே போகலாம், வரலாம், போவீங்க வருவீங்க. திருமணம் செய்யாம எப்படிப்பா நடந்த என்ன சொல்லுவாங்க? ஒதுங்கி ஒளிஞ்சிட்டு தான் போவாங்க. இப்போ ஆடை எப்படி அவசியமோ மானத்தை காப்பாற்றுவதற்கு, அதே போல் இந்த திருமண பந்தம், இந்த கணவனும் மனைவியும் அவர்களுக்கு ஆடையா இருக்கின்றார்கள் மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக. இந்த மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்ற வார்த்தை தான் அல்லாஹ் அப்படியே அமைக்கிட்டு ஆடையாக இருக்கின்றீர்கள் சொல்றாங்க. கண்டுக்கு பிடிச்சிக்கன்னு சொல்றோம். நீங்களே யோசிப்பாரு என்ன சொல்ல வர்றேன்னு நீங்க கண்டுபிடிங்கன்னு அல்லாஹ் அவங்கள ஒப்படைச்சிட்டான். இதுவரை நீங்க என்ன விஷயம்னு பார்க்கவும் இல்லை, தொடவும் இல்லை. இப்ப சொன்னதை புரிஞ்சுட்டு அந்த மேலோட்டம் சொல்லியிருக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டே எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? எல்லாரும் புரிஞ்சுதாப்பா? ஒரு அளவு சொல்லிட்டு புரிஞ்சுது. இந்த சாதாரண விஷயம் தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சாதாரண விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா? மேலோட்டமா சொல்லிக்கிறேன்ப்பா. நான் நீங்க தான் சிந்திக்கணும், அதிகமா ஆழமா சிந்திக்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் உங்களுக்கு மேலோட இருக்க விஷயம் சொல்லிட்டேன். உங்களுக்கு அறிவுபூர்வம் சொல்லிட்டு லாஜிக்கலா கரெக்டா இருக்குது. ஆமா, அந்த மனைவியா இருந்தாதான் எனக்கு மரியாதை. நான் அந்த பெண்ணுக்கு கணவன் இருந்தாதான் மரியாதை. எனக்கு நான் நிம்மதியா வாழ்றேன். நிச்சயமா அந்த பெண் ஆடையா இருக்கிறாள், என் மனைவி எனக்கு ஆடையா இருக்காள், நான் என் மனைவிக்கு ஆடையா இருக்கின்றேன். முடிஞ்சு போச்சு.
இதுதான் சொல்றான் ஆண்டவர். நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகும், அவர் உங்களுக்கு ஆடை இருக்கின்றீர்கள். அடுத்த லைன் படி. நீங்கள் ரகசியமாக தம்மை தாமே வஞ்சித்துக் கொண்டிருந்ததை அல்லாஹ் நன்கு அறிவான். வேண்டாம், இந்த நோம்பு சமயத்துல கூட வேண்டாம், பெண் மனைவி கூட வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் திருட்டுத்தனமா செய்து கொண்டிருந்தீர்கள். நிச்சயமா அல்லாஹ் மறைக்க முடியாது. அவன் உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களை மன்னித்தான். போயிட்டு போறான், இறக்கம் வர்றேன். சின்ன விஷயம் கேட்க மாட்டுறானுங்க. சரி, இறக்கம் கொண்டு மன்னிச்சுட்டான்பா. நான் வேண்டான்னு சொன்ன அசைஞ்சிட்டு இருந்தீங்க, சரி மன்னித்து விட்டான். எனவே இனி நோன்பு இரவுகளில் உங்கள் மனைவியருடன் கூடி அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை தேடிக் கொள்ளுங்கள். சொல்லிட்டான், உங்க இஷ்டம், சந்தோஷம் வந்துருங்கப்பா, நான் நேற்று வரையும் செஞ்ச பார்த்து மன்னிச்சிட்டேன், இப்ப நானே அனுமதி கொடுத்துட்டேன் அப்படின்னு நல்லா அனுமதி கொடுத்து சந்தோஷம் சொல்லிட்டான். அடுத்தது, இன்னும் பஜர் நேரம் என்ற வெள்ளை நூல் கருப்பு நூலில் இருந்து தெளிவாக தெரியும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள். இப்போ நோம்புக்கு தேவையில்லாம சஹர் என்ற வார்த்தை வைத்துக்கொண்டு சஹர் நேரம்னு சொல்லி ஊரு பூரா உலகம் பூரா கெடுத்துக்கிட்டு சஹர் நேரம் வார்த்தையே இந்த ரமலான் மாதத்து கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, எல்லாம் கேட்டுக்கங்க, விஷயம் கேட்டுக்கங்க. என்ன அநியாயம் பண்ணிட்டான்னு பாருங்க. இது இன்னைக்கு இல்ல, ரசூல் காலத்துல இந்த அநியாயம் ஏற்பட்டாச்சு. அதையே அவங்க வழிமுறை வச்சுக்கிட்டானுங்க. அன்னைக்கு ரசூல் உயிரோடு இருக்கும் பொழுது இதாண்டா ரமலான், சஹர் நேரம் வைடா அப்படின்னு வச்சானுங்க. வச்சுக்கிட்டு 30 நாள் போட்டுறான் வச்சானுங்க. எல்லாம் சடங்கு சம்பிரதாயத்திலேயே இறங்கி பொய் பித்தலாட்டம் பொல்லாதெல்லாம் இறக்கி கேட்டு இதான் குரான், இதான் இஸ்லாம்னு வச்சுட்டானுங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த இஸ்லாம் தான், இவங்க ஏற்படுத்த இஸ்லாம் தான் இன்னைக்கு வரையும் 1446 வருஷமா ஓடிட்டு இருக்கு. பொய், முற்றிலும் பொய்யை கொண்ட ஒரு கூட்டம் கூட சொல்ல முடியும். அதுக்குமே ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அவங்க தனியா ஜாதியை ஏற்படுத்தி போயிட்டாங்க, மதத்தை ஏற்படுத்தி போயிட்டாங்க. நம்ம இதில் மதம் கிடையாது. குரானை ஓதுனா தெரியும், எதுவுமே கிடையாது, அவங்க செய்யற எதுவுமே கிடையாது. நன்றாக நீங்க புரிந்து கொள்வீர்கள். ஆகவே சஹர் நேரம் கிடையாது. நீங்கள் காலையில் உணவு அருந்தக்கூடிய நேரம் ஃபஜ்ர் நேரம். ஃபஜ்ர் யாருக்கும் தெரியும், என்னவென்றே தெரியாது. இன்னைக்கு வரையும் தெரியாது. ஃபஜ்ர் நேரத்தை குறிப்பிட்டு சொல்ற ஆண்டவன், ஆனா அதை பத்தி எவனும் கேர் பண்ற. இப்ப இருக்காங்கப்பா இந்த கூட்டம், புரிஞ்சுக்க, இந்த கூட்டத்தை புரிஞ்சுக்கணுங்க. கூட்டத்து விலைதான் இப்ப நீங்க குரான் எடுத்துட்டு இருக்கிறீங்க. இதுல முனைப்பா நில்லுங்க, கூர்ந்து கவனிங்க. ஃபஜ்ர் என்னும் வெள்ளை நூல் தனது கருப்பு நிறத்திலிருந்து முற்றிலும் தெளிவாக தெரியும் வரை உண்ணுங்கள். இது அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு அழகான பேச்சு. ஃபஜ்ர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் நீங்க ஃபஜ்ர் நேரத்துல சாப்பிட செய்ய முடியாது. நோன்பு நோற்பதற்கு அந்த ஃபஜ்ர் நேரம் தான் முக்கியம். அதுவரை சாப்பிடுங்கன்னு சொல்றோம். இதுவரையும் ஓதிட்டு இருக்கீங்களா, ஃபஜ்ர் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? என்ன ஃபஜ்ர் பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் ஒரு வருஷத்துக்கு சொல்லிட்டேன். இது கடைசி லைன் வந்துருக்குது. இதையாவது நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்களா, சிந்திச்சு பார்த்தீங்களா? என்ன சொல்றான்? ஃபஜ்ர் என்ன வெள்ளை இல்லை என்ன அர்த்தம்? அது கருப்பு நிறத்திலிருந்து விலை முழுமையாக தெரியும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள். அப்புறம் இரவு வந்த பின்னர் நீங்கள் நோன்பை திறந்து விடுங்கள், நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள், சாப்பிடுங்கள். இந்த ஒரு விஷயத்தை இப்ப உங்களிடம் தருகின்றேன். யோசித்து பதில் சொல்லுங்கள். என்னவாக இருக்கும் என்று யோசித்து பதில் சொல்லுங்கள். என்ன போட்டிருக்குது? ஃபஜ்ர் என்னும் வெள்ளை நூல், அப்புறம் கருப்பு நூலில் இருந்து தெளிவாக தெரியும் வரை. வெள்ளை நூல்னு சொல்லிட்டு
கருப்பு நூலில் இருந்து தெளிவாக தெரியும் வரை. என்னப்பா அது? என்னைக்காவது படிச்சு டக்கு நின்று என்ன இந்த மாதிரி சொல்றான்னு என்னைக்காவது நின்றீங்களா? யோசிச்சு பார்த்தீங்களா? என்னவா இருக்கு, ஏன் இந்த மாதிரி சொல்லணும்? காலைல 5 மணிக்கு இப்போ டைம் இருந்தால் 5 மணிக்கு 4:30 மணிக்கு சாப்பிட்ருங்க மாதிரி சொல்லி முடிச்சிருக்கலாம். அப்போ டைம் கிடையாது, ஒன்றும் வாழ்க்கை எதுவும் கிடையாது. இரவு நேரம்தான். இரவு நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு சாப்பிடணும். அப்போ இருட்டு ஆன பிறகு நீங்கள் நோன்பை திறக்கணும். இதுதான் சொல்லு. சஹர் இல்லை, ஃபஜ்ரு நேரம். சரி, இதை மட்டும் உங்கள்கிட்ட விட்டுறேன். அடுத்த வாரம் பதில் சொல்லுங்க, அல்லது குரூப்பில் பயான்ல பதில் போடுங்க, விட்டுறாதீங்க. தெரியும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள். அப்புறம் பின்னர் இரவு வரும் வரை நோன்பை பூர்த்தி செய்யுங்கள். இரவு வரும் வரை, இரவு வரும் வரை. அந்த இரவு நேரம் எப்போ துவங்குதோ அதுவரை நீங்க நோன்புல இருங்க. இரவு வந்தோடனே நோன்பை முடிச்சுக்கிறங்க. நல்லா சொல்லிட்டான். சரி, அடுத்த லைன். இன்னும் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் தனித்திருக்கும் போது உங்கள் மனைவியருடன் கூடாதீர்கள். நீங்க அதுல மஸ்ஜித் போட்டிருக்குதா, மஸ்ஜித் ஹராம் போட்டிருக்குதா? யார் எல்லாரும் அரபிங்க பாத்துருங்கப்பா. வெறும் மஸ்ஜித் தான் காக்க போட்டு. இப்ப நீங்க மஸ்ஜில் இருக்கிறீங்க. மஸ்ஜிதில் இருக்கும் பொழுது என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் குரானும் கையுமா உட்கார்ந்து அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்தி கொண்டு இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். மஸ்ஜித் என்றால் இந்த இடத்துல மட்டும்தான் சொல்றேன். அதுக்கு எல்லா இடத்தையும் மஸ்ஜித் மஸ்ஜித் வருது, எல்லா இடத்தையும் கிடையாது. இந்த இடத்துல மஸ்ஜித் என்றால் குரானை ஒழுங்காக கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக மரணம் உண்டு, மரணம் அடையும் பொழுது முஸ்லீமா இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நரகம்தான், இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று விடாப்பிடியா நீங்க மஸ்ஜிதில் இருக்கின்றீர்கள். இப்படியாக போகும் பொழுதுதான் அது மஸ்ஜிதுல் ஹராமாக பின்னர் மாறுகின்றது. உங்களுடைய எதை பொறுத்து? வேகத்தை பொறுத்து. இப்போ மஸ்ஜில் இருக்கும்போது குரானை ஓதி விஷயம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது போய் மனைவியோட போய் கூடுற மறந்துடுங்க, மனுஷன் கத்துக்கிறங்க. இது மட்டும் அல்லாஹ் கண்டிப்பா சொல்லிட்டோம். போதும். மஸ்ஜிதில் இருக்கும் பொழுது குரானும் கையுமாக இருந்து கொண்டு வணக்கம் என்ன அதை செய்து கொண்டிருக்கும் பொழுதும், சலாத் என்ன அதை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருக்கும், தஸ்பீஹ் என்ன அதை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது, சுஜூத் என்ன, ருக்கு என்ன இதை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது வேண்டாம், இந்த பெண்ணு வேண்டாம், பெண்டாட்டி வேண்டாம், ஜாக்கிரதை, இதை மட்டும் ஆணும் சொல்லிட்டான். அப்புறம் இவையே அல்லாஹ் விதித்த வரம்புகளாகும். இப்ப மேலே இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வரம்பு வரம்பு வரும், எல்லாத்துக்கும் வரம்பு இருக்கு. சில வரம்பை மீறினானுங்க, சரி விட்டு கொடுத்துட்டான். சில வரம்பு அல்லாஹ் போடுறான், இப்படிதான் செய்யணுண்டு. நோம்பு நோற்பதற்கு ஃபஜ்ர் நேரம் வரம்பு வச்சுட்டான். ஆடையாக இருக்கும், அது வரம்பு. அது முதல் எடுப்பிலே ஸ்டார்டிங்க சொல்லிட்டான், நீங்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், இப்பொழுது இன்னையிலிருந்து நீங்க கூடலாம் என்று சொல்லிவிட்டான். இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கிறது இந்த ஆயத்து. அப்புறம் முடியுது, அந்த வரம்புகளை முற்படாதீர்கள், அந்த வரம்புகளை மீறாதீர்கள். அதை விட்டுட்டு போப்பறம் போயிடாதீங்க. வேணும், சல்லாசன் வரம்புலையே உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறே தங்களை காத்து தக்வா உடையோர் ஆவதற்காக அல்லாஹ் தன்னுடைய சான்றுகளை தெளிவாக்குகின்றான். நீங்கள் தக்வா உடையவர்கள் ஆவதற்காக அல்லாஹ் தன்னுடைய சான்றுகளை, உதாரணங்களை, விளக்க முறைகளை உங்களுக்கு சொல்லி காண்பிக்கின்றான். இந்த வரம்புகளையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். இப்பொழுது இதுவரை நீங்க ஓதிருக்கிறீங்க, இந்த ஆயத்தை பத்தி கொஞ்சம் கூட படிச்சதும் சரி. இப்ப நான் உங்க சொல்றேன், இந்த மாதிரி ஒவ்வொரு வரிக்கும் கேள்வி போடுங்கப்பா. கேள்வி உண்டான பாப்ப. சரியா ஓதுனா கேள்வி பிறக்கும், இல்லாவிட்டா பிறக்க. ஓத தெரியவில்லை என்ற அர்த்தம். ஏன் இந்த போல ஒவ்வொன்றும் கேள்வி போட்டு போட்டு பேசணும்?
இந்த மாதிரி கேள்வியை உண்டாக்குறதுக்கே நீங்கள் அதுக்குள்ள அறிவை பெற வேண்டும். அதுக்கப்புறம் பதிலை அடைவதற்கு கேள்வி பிறந்துச்சுன்னா வெறும் சீக்கிரத்துல ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ அந்த ஸ்பாட்ட பதில் கிடைச்சிடும். இதான் ஓதுற முறை. நல்லா புரிஞ்சுக்க, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டுங்க. இதுல இந்த மதம் கீதம் அது இது சமயம் ஜாதி பேச்சே கிடையாது. ஒரு இறைவன் இருக்கிறானா இல்லையா, 1 2 அதுல முதல் படி அதை பாஸ் பண்ணுங்க. அதுல தீர்மானிங்க இறைவன் இருக்கிறானா இல்லையா, அது 2 கேள்வி பதில். அப்படி இருந்தால் யார் அவன், அடுத்த கேள்விக்கு பதில். இப்படியாக நீங்க இறைவன் கண்டுபிடிக்கணும். அப்போ இவங்க இந்த கொடுத்த இறைவன் இருந்தா இந்த குரான் அவன் கொடுத்ததா என்பதை நீங்க உண்மைப்படுத்த வேண்டும். அப்ப உங்களுக்கு எல்லா கட்டளைகள் நீங்க ஒழுங்கா செய்ய முடிந்தால் நிச்சயமாக உங்கள் இறைவனை நீங்க அறிந்து கொண்டீர்கள் என்று அர்த்தம். இது தெரியாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. தெரியாமல் இறைவனை நீங்க அறியாமல் எதையும் செய்ய முடியாது. இப்படியாக நீங்க கேள்வி கேட்கணும். ஏன் என்ற கேள்வி வேணும். ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏன் இவ்வாறு சொல்லியிருக்கின்றான், வேணும் தான் கண்டுபிடிக்க முடியாது. இரவு வந்த பிறகு நோன்பு விட்டு. இப்ப நம்ம இந்தியாவில் எப்ப நினைக்கிறோம், இரவு டிசம்பர் மாசம் 5:30 நம்மளுக்கு சூரியன் அடங்கிருது. இப்ப இங்க நான் இருக்கிற நைட் 8 9:30 மணிக்கு தான் சூரியன் அடையுது. நைட் 9 இரவு 9:30 மணிக்கு தான் சூரியன் போகுது இங்க. அப்ப அந்த போய் அந்த இரவு அடைஞ்சு நோம்பு திறக்கிறதுக்கு நைட்டு 10 மணி ஆயிடும். நைட்டு 10 மணி, இரவு நேரம் 10 மணிக்கு தான் நோம்பு திறக்க முடியும் இந்த ஊர்ல, இந்த நியூசிலாந்துல சொல்றான். இந்தியால அப்படி கிடையாது. கரெக்டா இந்தியா ஒழுங்கா போயிட்டு இருக்கு. இப்படியாக ஒவ்வொரு ஊர்லயும் நிலைமை மாறும், நேரம் மாறும், சீதோஷ நிலை மாறும், எல்லாமே மாறும். இந்த மாதிரி அதுக்குதான் சொல்றேன், முதல்ல வானங்கள் பூமி படைத்ததை பற்றி சிந்திச்சாதான் நீங்க அவனை அடைய முடியும், அவனை தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதை சிந்திக்காம நீங்க அல்லாவே அறிந்து கொள்ளவே முடியாது. அது சொல்லி இப்ப இப்போ ஃபஜ்ர் நேரம் அந்த விஷயத்தை நீங்க ஒழுங்கா நீங்க யோசிச்சு சொல்லுங்க. அப்படி சும்மா தெரியாது வாய்ப்பிச்சு உட்காந்துடாதீங்க. சொல்லுங்க, தெரியல சொல்லிருங்க, உடனே சொல்லிருங்க, தெரியல புரியல அப்படி சொல்லிருங்க. கஷ்டம்தான், அவ்வளவு ஞானம் இருந்த விஷயம் இது. கஷ்டம்தான், எடுத்த எதுவுமே தெரிஞ்சிடாது, கஷ்டப்படணும். அதுதான் கஷ்டப்படுறதுதான் இரவு நேரத்தை யூஸ் பண்ணணும், இரவு நேரத்தை உபயோகப்படுத்தணும். அப்பதான் முடியும். அடுத்தது படிங்க. 188. அன்றியும் உங்களுக்கிடையில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் சாப்பிடாதீர்கள். இது சாதாரண விஷயம், எல்லாரும் புரியுது. உன்னர்த்தம் பொருளை திருட்டுத்தனமா ஏமாத்தி சாப்பிடாதீங்கப்பா. அவனுடைய பொருள்ப்பா, அந்த பொருளை பார்க்கறதே தப்புப்பா. அந்த பொருள் சத்தமோ அதை பத்தி பேச்சோ அதை பார்க்கக்கூடாது. உன்னர்த்தம் பக்கம் தலையை திருப்பக்கூடாது, பார்க்கவே கூடாது. நீங்க ரோடு நடந்து போனாலும் நீங்க ஒழுங்கா நடக்கிறதுக்கு தோதான்னு மட்டும் பார்த்து போயிட்டே இருங்க. இங்க பக்கம் எவன் போறான், அந்த பக்கம் எவன் போறான், அந்த வீட்டு வாசம் எவன் நிக்கிறான், எது பார்க்கலாம். இப்படி இருக்கு பழகிங்க. முதல்ல இப்படி இருக்க பழகிக்கிறங்க. எல்லாரும் ஆணும் பெண் என்ன நினைக்கிறேன், வேலை உண்டு அதே நினைப்போட ஜாக்கிரதையா ரோட்ல பாருன்னு போயிட்டே கொண்டேன்னு தவிர எவன் வர்றான் எவன் போறான் இவன் யாரு பார்க்கவே அது நினைப்பே வரக்கூடாது. அப்படி இருந்தாதான் நீங்க நல்லா வரும். இல்லாட்டி ஃபசாதுக்காரன் தான், புறம் பேசுறவன் தான் உன்னத்தனை பார்த்து போயிட்டு இருப்பான். நல்லவன் உன்னை பார்க்கவே மாட்டான். அந்த மாதிரி இருக்க வாழ பழகுங்க முதல்ல. அப்பதான் இந்த பக்கம் இந்த குரான் பக்கம் ஒழுங்காக நீங்க உங்க மனசை ஒருமைப்படுத்த முடியும். ஒரே பாயிண்ட்ல குரானே நிக்க முடியும். படிங்க. மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே பிற மக்களின் பொருள்களில் இருந்து ஒரு பகுதியை அநியாயமாக தின்பதற்காக அதிகாரிகளிடம் நெருங்காதீர்கள். இப்ப இதிலிருந்து ஒரு விஷயம் புரிகின்ற நமக்கு. என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இருந்து இந்த படிச்சீங்க, இப்ப படிச்சீங்களா? இந்த ஒரு வரியிலிருந்து ஒரு விஷயம் உள்ள நுழைஞ்சிருக்குது. என்ன அது? சாதாரண விஷயம். என்னது? லஞ்சம் வாங்குறத பத்தி.
கரெக்ட். லஞ்சம் வாங்குறது பத்தி இருக்கு. அப்ப லஞ்சம் யாரு கொடுப்பாங்க? அடுத்த கேள்வி. அதுல முன்னாடி லஞ்சம் யாரு கொடுப்பான்? தவறா நடக்கக்கூடியவங்க தவறான பொருளை அபகரிக்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்து அந்த பொருளை அபகரிக்கிறதுக்கு யாருக்கு லஞ்சம் கொடுக்கணும்? இப்ப கொஸ்டின் வருது எனக்கு, யாருக்கு லஞ்சம் கொடுப்பான்? அது என்ன போட்டிருக்குது குரான்ல? தவறான முறையில் அடைவதற்காக என்ன சொல்றான் அடுத்தது? யாரிடம் செல்ல வேண்டாம்? அதிகாரிகளிடம். அதான் அதிகாரின்னு வந்தா கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அர்த்தமா இல்லையா? இப்படிதான் எடுக்கணும். அப்ப அன்னைக்கே ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அப்ப அந்த ஆட்சியில இருக்கிறவங்க அன்னைக்கு அந்த லஞ்சம் கொடுத்து என் பேர் எழுதி தந்துருங்கத அப்படி காசு கொடுத்து எழுதி வாங்கி இந்த மாதிரிலாம் ஊராட்டு சொத்தை புடுங்கிறத இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அது அன்னைக்கே நடந்துட்டு இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டியன். இது மூலம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் கேட்டா, அன்னைக்கே ஒரு ஆட்சி முறை நடந்துட்டு இருக்குது, அதிகாரிகள் ஆபீசர்ஸ் இருந்து இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இப்படிதான் கேள்வி கேட்கணும். அப்போ இந்த மாதிரி இன்னைக்கு நடக்கிற அநியாயம் அன்னைக்கே நடந்துட்டு இருக்கு, எல்லாமே அன்னைக்கு வந்துட்டு இருக்குன்னு இப்ப கொண்டாடுறோம். படிங்க அடுத்தது. அதிகாரம் செல்லாதீர்கள், உன்னர்த்த சொத்து. இப்ப எல்லாம் நடந்துட்டு இன்னைக்கு, அதுக்கு அதான் அன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்து முடிஞ்சிச்சு காட்டா. 189. அடுத்து படிங்க. நபியே, பிறைகள் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். இப்போ நீர் கூறும். இப்போ சடங்கு சம்பிரதாயம் அந்த காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு. நல்ல நாள் கெட்ட நாள் அந்த காலத்துல இருந்துட்டு இருக்கு. எல்லா ஷிர்க்கும் அணியா அந்த காலத்துல இருந்துட்டு இருக்குது. இப்போ அவங்க பிறையில சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பிறைய பாக்குறது ஒரு நல்ல நேரம், வளரும் பிறையில செஞ்சா வருமானம் வளரும், நல்லது நடக்கும், அமாவாசையில செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் பிறை தேய்ந்து கொண்டே வரும் பொழுது செய்யக்கூடாது, எல்லாம் கெட்டு போயிடும், காரியம் கெட்டு போயிடும், இப்படி அப்படி எல்லாம் ஜாதகம் ஜோதிடம் எல்லாம் வச்சுதான் பௌர்ணமி சமயத்துல செய்யணும், அமாவாசை செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் இருக்கு. அது இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு நடந்த விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம இந்த பிறைய வச்சுக்கிட்டு இந்த சம்பிரதாயங்கள் சடங்குகள் அது நடந்துட்டு இருக்குது. இவர்கிட்ட கேட்போம், பிறையை பத்தி இவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். மக்களுக்கு ஆசை வந்துச்சு. பிறையை பற்றி நபியை கேட்குறாங்க. நபியை பிறையை பத்தி இவங்க அபிப்பிராயம் என்ன, அது என்ன வளருது போகுது தேயுது, இதை பத்தி என்ன சொல்றீங்க என்று நபியிடம் அவர்கள் மக்கள் கேட்கின்றார்கள். நீர் கூறும், அவை மக்களுக்கு காலம் காட்டுபவையாகவும் ஹஜ்ஜையும் அறிவிப்பவையாகவும் உள்ளன. இப்ப நபிட்ட கேள்வி கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹ் டைரக்டா பதில் சொல்றேன். நபியே, நான் சொல்றது மக்களுக்கு சொல்லிடும். அது மக்களுக்கு மனிதர்களுக்கு காலம் காட்டுவதற்காகவும். என்ன காலம்? எந்த காலத்தை காட்டுவதற்காக? ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு 2வது நாள் 3வது நாள், முதல் ஃபர்ஸ்ட் பிறை வந்தோன்னா முதல் நாள், 2வது பிறை 2வது நாள், இப்படியே 14th வரையும் அதுக்கப்புறம் 15 கொஞ்சம் மொத்தம் 30 நாள், 28 நாள். ஒரு மாசத்துக்கு 28 நாளோ 29 நாளோ. இது டேட்டை கணக்கிடுவதற்காகவும் நாட்களை கணக்கிடுவதற்காகவும். அடுத்தது ஹஜ்ஜையும் அறிவிப்பவையாகவும் உள்ளன. நீங்கள் ஹஜ்ஜு செய்வதற்கு காலம் அவசியம். ஹஜ்ஜு செய்வதற்கு ஒரு மாதம் கிடையாது. ஹஜ்ஜு செய்வதற்கு 2 மாதம் அல்லது அதிகமான மாதங்கள் ஹஜ்ஜுக்கு தேவைப்படுகின்றது. இப்பொழுது முதல் பிறையில இருந்து 30, 28, 29 பேர் வந்துடுச்சு. ஒரு மாசம் முடிஞ்சிடுச்சு. அப்ப முதல் பிறை தோன்றுது, முதல் பிறை அது ஒரு 28 நாள், 2 மாசம் முடிஞ்சிடுச்சு. மினிமம் 2 மாதங்கள்
அல்லது மேக்சிமம் எவ்வளவு என்று அல்லாஹ் நமக்கு சொல்லவில்லை. யாரு ஹஜ்ஜை செய்வதற்கு தகுதியானவர்கள் ஆகிவிட்டார்களோ அவர்களுக்கு மட்டும் தெரியும் எத்தனை மாதங்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கும் எனக்கும் புரியாது, தெரியாது. ஹஜ்ஜி செய்வதற்கு சாதாரண விஷயம் கிடையாது. அது தயாராவதற்கே போதும் ஆயிரம் உங்களுக்கு, விட்டுட்டே போயிருவீங்க. அதனால இன்று வரை யாராலும் ஹஜ்ஜி செய்ய முடியவில்லை. ஹஜ் என்னவென்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. ஹஜ் என்ற வார்த்தைக்கு இன்று வரை எவனுக்கு அர்த்தம் தெரியாது, சொல்லவும் முடியாது, செய்யவும் முடியாது, செய்தவனும் எவனும் கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. ரசூல் செய்திருக்கின்றார், குர்ஆனில் தெளிவாக போடப்பட்டிருக்கின்றது. இப்ராஹிம் நபி செய்திருக்கின்றார், குர்ஆனில் தெளிவாக போடப்பட்டிருக்கின்றது. லூத் நபி செய்திருக்கின்றார், குர்ஆனில் தெளிவாக போடப்பட்டிருக்கின்றது. ஓதன நீங்க, நான் சொன்ன விஷயத்தை கண்டுபிடிக்கணும். நீங்க குர்ஆன் இருக்குதுன்னு சொல்லிட்டேன், நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரு விஷயம் சொல்லிட்டேன் உங்களுக்கு, நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஹஜ்ஜுடைய காலத்தை நிர்ணயிப்பதற்காகவும் உங்களுக்கு நாட்களை எண்ணக்கூடியதற்காகவும் தான் பிறையை தவிர வேறு எதற்கும் இந்த பிறை கிடையாது, அவசியம் கிடையாது என்று திட்டவட்டமாக அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆகவே பிறையை பார்த்து நோன்பு பிடிக்க போறேன்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி அநியாயமா செய்றீங்களே, கிடையாது. பிறையை பார்த்து நோன்பு பேச்சே கிடையாது. பிறைக்கும் இந்த ரம்லான் மாசம் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த பிறை நாட்களை கணக்கிடுவதற்காகவும் ஹஜ்ஜுடைய காலத்தை நிர்ணயம் செய்வதற்காகவும் தவிர வேறு எதற்கும் கிடையாது. அடுத்தபடிங்க எல்லாம் எழுதிருங்கப்பா, சொல்ற எழுதிருங்க. வீடுகளுக்குள் மேற்புறமாக வருவதில் புண்ணியம் இல்லை. அவங்களே நிர்ணயிச்சிட்டாங்கப்பா. வீடு வாசல் இருக்குது, இதுவரையா போங்க, உள்ள நுழையுங்க, அதுல புண்ணியம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப படிங்க அத. வீடுகளுக்குள் மேற்புறமாக வருவதில் புண்ணியம் இல்லை. சரி. ஆனால் இறைவனுக்கு அஞ்சி நற்செயல் புரிபவரே புண்ணியமுடையோர் ஆவார். இப்போ வீட்டுக்குள்ள நுழையிறது வர்றது எந்த நேரத்துல வரலாம் போலாம், இதெல்லாம் அவ்வளவு சடங்கு சம்பிரதாயத்தில் நிறைஞ்ச கூட்டம். வீட்டு நுழையறதுக்குள்ள கூட இந்த மாதிரி நேரம் டைமு, எப்படி நுழையலாம், முன்னால போகலாமா பின்னால போகலாம், என்ன மாதிரி ஒரு தேவையில்லா விஷயத்தை வச்சு அவங்க ஆட்டம் போட்டுருந்தானுங்க. இந்த உருப்படா ஷிர்க்ல இறங்கி கிடந்தானுங்க. அதனால கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்விக்கு பதில் வந்துருச்சு. இந்த ரெண்டே விஷயத்துக்காக தான் பிறை என்று சொல்லிட்டாங்க. அதனால வீட்டுக்கு எப்படி போவியோ, பின்னால பக்கம் போவியோ, முன்பக்கம் போவியோ, அது போகாம இருப்பியோ, வெளியே வாசல் இருக்காது, சொந்த விஷயம். அது எந்த புண்ணியமும் கிடையாது. ஆனா புண்ணியம் எது இருக்குது? ஆமா, இறைவனுக்கு அஞ்சி நற்செயல் புரிபவரே புண்ணியமுடையோர் ஆவார். இறைவனுக்கு பயந்து தக்வா உடையவர்களாக இருந்து நல்ல செயல்களை, நல்ல அமல்களை யார் செய்கின்றார்களோ இவர்கள்தான் புண்ணியம் உடையவர்கள். இந்த புண்ணியம் உடையவர் என்னவென்று தெளிவாக போடப்பட்டு விட்டது 2ல 177. இந்த கடைசி லைன் பக்கத்துல 2 போட்டு 177 எழுதிக்கிறது. இந்த 2ல 177 7 விஷயங்கள் செய்றீங்களே, அதான் புண்ணியம், மற்ற எதுவும் புண்ணியம் கிடையாது. இப்போ பிறையை பத்தி உங்க அல்லாவே சொல்லிட்டான். பிறையில எந்த நன்மை என்பவனும் கிடையாது. அது ஜாதகம், ஜோதிடம், நல்ல நேரம் அதெல்லாம் கிடையாது. இந்த 2 விஷயத்துக்காக தான் பிறையை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அடுத்தது, எனவே வீடுகளுக்குள் முறையான வாசல்கள் வழியாகவே செல்லுங்கள். நீங்கள் வெற்றி அடையும் பொருள் அல்லாவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வெற்றி கிடைக்கணுமா, அல்லாஹ்வுக்கு என்ன அறை போட்டிருக்குது? அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள் போட்டு கடைசி அறைவின போட்டிருக்குது. இப்போ ஒத்தக்கொள்ள அல்லாஹ்வை தக்வா உடையவர்களாக இருங்கள், நீங்க வெற்றி அடையும் பொருட்டு, நன்மை அடையும் பொருட்டு, எல்லா நன்மைகளுக்கும் நீங்கள் தக்வா உடையவர்களாக இருந்தா போதும், அதுவே புண்ணியமான செயல்.
புண்ணியத்தை அள்ளி கட்டி கொண்டீர்கள் என்று அர்த்தம். படுத்தாது இப்படிங்க. 190. ம். உங்களை எதிர்த்து போர் புரிபவர்களுடன் நீங்களும் அல்லாவின் பாதையில் போரிடுங்கள். நீங்க உங்க வேலை உண்டு, இந்த குரான் உண்டு, நான் அல்லாஹ் நம்பி இருக்கிறேன், நீங்க உங்க வீடு உட்கார்ந்துட்டு மற்றவர்கள் இந்த விஷயம் பிடிக்கல அந்த ஒரு மக்களுக்கு. அவங்க உங்களுடன் சண்டைக்கு வந்தால் நீங்களும் எதிர்த்து போரிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் வரம்பு மீறாதீர்கள். வரம்பை சண்டைக்கு சில வரம்புகள் இருக்கு, குரானிலே போட்டிருக்குது. அந்த வரம்புகளை மீறாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை. நிச்சயமா அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பது. ஏற்கனவே சொல்லிட்டு எல்லாவற்றிற்கும் எல்லா விஷயத்திற்கும் வரம்புகளை வைத்திருக்கின்றான் அல்லாஹ். அந்த வரம்புகள் அடிப்படையில தான் எல்லா நல்ல காரியங்களும் அல்லாஹ் சொன்ன கட்டளைகளையும் நீ நிறைவேற்றுவதற்கு வரம்புகள் அவசியம். அந்த வரம்புகளை மீறாமல் அந்த வரம்பின் அடிப்படையிலே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள் என்று அர்த்தம். 191. அவர்கள் எங்கே காண கிடைப்பினும் அவர்களை கொல்லுங்கள். இப்போ சண்டைக்கு வந்துட்டாங்க, விட மாட்டேன்றாங்க, நீங்களும் சண்டை இறங்கிட்டீங்க, இனி விடாதீங்க. அவன் எங்க கண்டாலும் கொல்லுங்க. அவனை சும்மா இருக்க மாட்டான். உங்க எல்லா தொந்தரவு தான் கொடுத்துட்டு இருப்பான், சண்டைக்கு தான் வருவான், கொல்றது தான் வர்றான். இனி நீங்க விட வேண்டாம். அவன் எங்க பார்த்தாலும் அவன் கதை முடியுங்க ஆண்டவனுடைய கட்டளை அந்த மக்களுக்கு வந்து விட்டது. இன்னும் அவர்கள் உங்களை எங்கிருந்து வெளியேற்றினார்களோ அங்கிருந்து அவர்களை வெளியேற்றுங்கள். உங்க வீடுகள் இருந்து, நீங்க வசித்திருக்கும் வீடுகளில் இருந்து உங்களை வெளியேற்றினார்கள். உங்களை வெளியேற்றிவிட்டு அவர்கள் உட்கார்ந்து கொண்டார்கள். அதே போல் நீங்களும் அவர்களை வீட்டிலிருந்து வெளியேற்றி தெளியத்தட்டு உங்க வீட்டில் உட்காரணும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அவனை போய் காலில் விழுறது கெஞ்சி பேச்சு வச்சுக்கூடாது. எப்படி எந்த முறை அடிச்சு வெளியே தேர்த்தினானோ உங்களை முதல்ல நீங்க பாட்டு உங்க வேலை உண்டு, உங்களுடைய வழி ஒன்று உட்காந்துருக்கிறீங்க. வேண்டுமென்றே சண்டைக்கு வந்தான், வந்து தன்னுடைய கூட்டத்தை பச்சு வெளியே தள்ளினான், நீங்க வெளியே போயிட்டீங்க. அதே மாதிரி அவன் வெளியே அடிச்சு வெளியே தள்ளி நீங்க அது உங்க வீட்டுல உட்காருங்க அல்லாஹ்வுடைய கட்டளை. எவன்கிட்ட சிபாரிசோ உதவி கேட்க அடிச்சு அர்த்தம். இது உங்க மூமினான ஆண்களுக்கு, மூமினான மக்களுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை. எவன்கிட்டையும் போய் எந்ததையும் கேட்கக்கூடாது, நீங்க செஞ்சே தீரணும். அதுக்கு நான் இருக்கேன், உதவி செய்து நான் இருக்கிறேன், என்ன சொல்றான் என்று அல்லாஹ் கேட்கின்றான். இது அல்லாஹ்வுடைய நீதி, அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட். அல்லாஹ் உங்களுக்கு அளித்திருக்கும் அருட்கொடை. இந்த விஷயம் செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஏனெனில் ஃபித்னா, குழப்பம், கொலை செய்வதை விட கொடியதாகும். ஃபித்னா என்றால் இந்த பேசுறாங்கல்ல, புறம் பேசுறீங்கல்ல, ஃபித்னா பண்றது, பொய்யான விஷயம் பரப்பி வர்றீங்கல்ல, வீண் பொருளை கலைப்பு வர்றீங்கல்ல, இந்த ஃபித்னா செய்வது கொலை செய்வதை விட மோசம் பாயுது. கொலை அவனை கொண்டு போட்டு முடிஞ்சிருச்சு. அவன் ஒருத்தனை பத்தி ஃபசாது சொல்றீங்கல்ல, ஊர் பலாய் ஃபசாது, உன்னத்தை புறம் பேசுறீங்கல்ல, அநியாயமா எல்லாம் ஒருத்தர் இருக்கிறான், அவனை பத்தி எல்லா ஊர்களும் கேட்கிற மாதிரி எல்லா வீடும் சொல்றீங்களா, ஃபித்னா செய்றீங்கல்ல, இது கொலை விட கொடியதுப்பா. சாக்கு விஷயத்திலும் விலகி கொள்ளுங்கள். அதான் சொன்னேன், நீங்க ரோட்ல போனீங்கன்னா உங்க வேலை ஒண்ணு போட்டு உன்னத்தை பார்க்க கூடாது, பேச எந்த பேச்சு வச்சுக்கூடாது, உன்னத்தை பேசுறவங்க காய் விழுவக்கூடாது. அந்த அளவு நீங்க தூரம் தள்ளி போகணும். அவன் என்ன பேசுறான், ஏது பேசுறான்னு எல்லாத்துக்கும் கெட்டவன் இருக்கு, மனுஷன் இருக்கு. இது விட்டு தூரம் போயிடும். எவன் பண்ண ஆணவ பண்ண எவன் பேச்சு, எந்த பொம்பளை பேச்ச கால் விடக்கூடாது, அந்த மாதிரி விலகி போயிடணும். அப்படி இருந்தாதான் நீங்க இந்த குரான் டச் பண்ண முடியும். இது தூய்மையில ஒரு விஷயம். ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. நீங்க தூய்மையாவதற்கு தூய்மையானவர்களை தொடமாட்டார்கள் நல்லா சொல்றானே, இதுல ஒரு விஷயம். இந்த பசாத் பண்றீங்கல்ல, ஃபித்னா பண்றீங்கல்ல, இந்த மாதிரி கெட்ட செய்தி எங்கேயும் கிடையாது. உங்களை பத்தி ஒரு ஆளை பத்தி ஒருத்தன் சொல்றான், உண்மையே சொல்றான் வச்சுங்க, வெளியே போலாம் சொல்லுங்க, வெளியே போலாம் சொல்லுங்க.
இதை கேட்க தான் உட்காந்துருக்கல. எனக்கு 1008 வேலை இருக்குது, வேலை பார்த்து போயிட்டே இருந்து சொல்லி அனுப்பணும் தவிர உட்காந்து அப்படியே செய்து இப்போ இருந்துக்கிட்டாங்களா, அப்படி செஞ்சானா, அப்படி சொன்னானா, இவன் இப்படி சொன்னானா, இதுக்கு இன்னும் பதில் என்ன சொன்னான், இதுக்கு இவன் என்ன செஞ்சான், இப்படி பேசுறீங்கல்ல, வேண்டாம். அது நினைச்சே பார்க்கக்கூடாது, மனசு வரவே கூடாது இந்த விஷயம். அந்த பொம்பளை பத்தி இப்படி சொன்னா, இந்த ஆம்பளை பத்தி சொன்னா வேண்டாம். யாரா இப்படியா இருப்பாங்க. நீங்க நீங்க உண்டு, உங்க அல்லாஹ் உண்டு, உங்க வழி ஒண்ணு, குரான் இருந்துகிட்டு எந்த விஷயத்தையும் தலையிடாதீங்க. இப்ப நடந்துக்கணும், நீங்க எல்லாம் நடந்துக்கணும், நம்ம எல்லாம் இப்படி நடந்துக்கணும். பித்னா செய்யறது பெரிய தப்பா, புறம் பேசுறது பெரிய தப்புப்பா. நல்லதும் சொல்ல வேணாம், கெட்டதும் சொல்ல வேணாம், வேலை பார்த்து போயிட்டே இருக்கோம். இப்படி ஒவ்வொருத்தனும் போயிட்டா எங்க பித்னா வரப்போகுது, எங்க சண்டை வரப்போகுது, எங்க பொறாம வரப்போகுது, எங்க கோபம் வரப்போகுது? அதை செய்ய மாட்டாங்க. வேணும் எங்களுக்கு என்றிருக்கின்றார்கள். எப்படிங்க? இருப்பினும் மஸ்ஜிதுல் ஹராமில் அவர்கள் உங்களிடம் சண்டையிடாத வரையில் நீங்கள் அவர்களுடன் சண்டையிடாதீர்கள். மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராம் ஆயிட்டீங்க. வேகமா முன்னேற்றம். எதுல முன்னேற்றம்? குர்ஆன் ஓதி விஷயத்தை தெரிந்து நல்ல விஷயங்கள் பக்கம், ஞான விஷயத்துக்கு வேகமா போறீங்க. இப்ப மஸ்ஜிதிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராமில் வந்து விட்டீர்கள், மஸ்ஜிதுல் ஹராமில் இருக்கின்றீர்கள். இப்பொழுது அவர்கள் சண்டைக்கு வந்து இப்ப என்ன போட்டிருக்குது? எனினும் இருப்பினும் மஸ்ஜிதுல் ஹராமில் அவர்கள் உங்களிடம் சண்டையிடாத வரையில் அவர்கள், நீங்கள் மஸ்ஜித் ஹராமில் இருக்கும் பொழுது அவர்கள் சண்டையிடாதவரை, சண்டைக்கு வரல, பாட்டு அமைதியா இருக்கிறாங்க, எதிரிகள் அமைதியா இருக்கிற வரை நீங்கள் அவர்களுடன் சண்டையிடாதீர்கள். நீங்களும் அவர்களும் சண்டை போட வேண்டாம், போர் செய்ய வேண்டாம். ஆனால் அங்கும் அவர்கள் உங்களுடன் சண்டையிட்டால் நீங்கள் அவர்களை கொல்லுங்கள். மஸ்ஜிதுல் ஹராமில் இருக்கும் பொழுது சண்டை போடாதீர்கள். நீங்கள் அப்படி அவர் சண்டைக்கு வராமல் இருந்தால் நல்லது. நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கும் பொழுதும் சண்டைக்கு வந்தால் விடாதீர்கள், விட வேண்டாம், போயிட வேண்டாம், யாரை கிளம்பிருங்க, 2 பார்த்து கிளம்பிருங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை. மஸ்ஜிதுல் ஹராமில் நீங்கள் இருக்கும் சமயத்தில் நீங்கள் யாரிடமும் சண்டை போட வேண்டாம். அவர்கள் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கும் பொழுது சண்டைக்கு வராமல் இருந்தால் நல்லது. இருப்பினும் நீங்க மஸ்ஜித் ஹராமில் இருக்கும் பொழுது அவர் சண்டைக்கு வந்தால் நீங்களும் எதிர்த்து சண்டை போடுங்க, விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மஸ்ஜித் ஹராம் என்று மஸ்ஜிதிலிருந்து மஸ்ஜித் ஹராம் எலிவேட் ஆயிட்டீங்க, நல்லா முன்னேறிட்டீங்க, இஸ்லாத்துல முன்னேறிட்டீங்க, ஞானத்துல முன்னேறிட்டீங்க, அல்லாஹ் அவங்க விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான், வேகமா முன்னேறிட்டு வந்துடுறீங்க. இப்ப மஸ்ஜிதுல் ஹராம் என்ற சப்ஜெக்ட், அந்த டிகிரிக்கு வந்துட்டீங்க. இனி போகின்றிருக்கின்றது. படி. இதுதான் நிராகரிப்போருக்கு உரிய கூலி ஆகும். நீங்க விட்டாதீங்க, வந்தாண்டா விட்டா, இதே நிராகரிப்போருக்கு உள்ள கூலி ஆகும். வந்தா விடாதீங்க. நீங்க யாரும் வம்புக்கு போக வேண்டாம். அவர்களே வம்புக்கு வந்து தொந்தரவு தந்து சண்டைக்கு வந்தால் பயப்படவே கூடாது, இறங்கிடணும் என்று அல்லாஹ் இவ்வாறு சொல்லுகின்றான். 192. எனினும் அவர்கள் ஒதுங்கி விடுவார்களாயின் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். இந்த அவர்கள், அந்த நிராகரிப்பவர்கள் ஒதுங்கி விடுவார்களாயின், வேண்டாம், இந்த மனிதர் நல்ல மனிதராக தெரிகின்றது, சண்டை போட வேண்டாம், நமக்கு தேவையில்லை என்று ஒதுங்கி விடுவார்களே, ஆனால் ஏதோ நல்ல புத்தி வந்துருச்சு அவருக்கு, அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் பெருமன்னி கிருபையுடையவனாக இருக்கின்றான். 193. குழப்பம் நீங்கி அல்லாஹ்வுக்கே தீன் நிலை பெறும் வரை நீங்கள் அவர்களுடன் போரிடுங்கள். இப்போ குழப்பம் செய்யறாங்க, ரசூல் பேச்சை கேட்க வேண்டாம், அவர் என்னென்னு சொல்றாரு, நம்ம இஷ்டப்படிதான், நம்ம விருப்பப்படிதான் நடக்கணும். ரசூல் வருவதற்கு முன்னால் எப்படி இந்த அரபிய நாடு இருந்ததோ அந்த வழியில்தான் நாம் சிலைகளை வணங்கி நம்முடைய செயல் நடக்க வேண்டும்.
இவர் சொல்வதை கேட்கக்கூடாது, இவர் தீன் என்ற விஷயம் கொண்டாண்ட இஸ்லாம் இது கூடாது என்று யாரு இந்த குழப்பத்தை உண்டாக்குகின்றார்களோ அந்த குழப்பம் நீங்கும் வரை நீங்கள் சண்டையிடுங்கள். தீன் நிலை பெறும் வரை, உண்மை அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய இஸ்லாம் நிலை பெறும் வரை அவரிடம் போரிடுங்கள். அடுத்தது, ஆனால் அவர்கள் ஒதுங்கி விடுவார்களே ஆனால் அக்கிரமக்காரர்கள் தவிர பகை கூடாது. அவர்கள் ஒதுங்கிட்டாங்கப்பா, சண்டை போடல, ஒதுங்கிட்டாங்க. அந்த ஒதுங்கின கூட்டத்திலேயே சில அக்கிரமக்காரர் இருக்கிறாங்க. அந்த அக்கிரமக்காரர்களுக்கு என்ன கிடையாது? அவர்களுடன் பகை கூடாது. அவர்களுடன் பகை வேண்டாம். அக்கிரமக்காரர் இருக்கிறாங்க, ஒதுங்கியும் போயிட்டாங்க. ஒதுங்கி போயிட்டவங்கள்ட்ட பகையும் வேண்டாம். இந்த அக்கிரமக்காரர்கள் என்ன சொல்லி தேவைப்படுங்க? ஆனால் அவர்கள் ஒதுங்கி விடுவார்களே ஆனால் அந்த அக்கிரமக்காரர்கள் தவிர சண்டை போடுகிறவர்கள் ஒதுங்கி விடுவார்களே ஆனால், அப்புறம் அக்கிரமக்காரர்கள் தவிர பகை கூடாது. அந்த அக்கிரமக்காரர்களுக்கு மட்டும் பகை வச்சுக்கோங்க, மற்ற யாரும் பகைக்கூடாது. அந்த அக்கிரமக்காரர்களை தவிர மற்றவங்க எல்லாம் நீங்க ஒதுங்கி சந்தோஷம் இருங்க. இவங்கிட்ட நீங்க பகையாக இருந்துக்கு அர்த்தம். அவங்கள பகை கூடாது. இப்ப இவங்ககிட்ட பகை வருது, என்ன இருந்தாலும் அக்கிரமக்காரன் பகை வருவோம். எப்போது பகைமைதான் இருப்பானுங்க, எனிமிதான் அவனுங்க. அவங்கள்ட்ட எனிமிக்கு நம்ம எனிமையா இருந்துக்குன்னு தவிர இனி இவங்கிட்ட போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வைக்க கூடாது. யார் ஒதுங்கி கொண்டார்களோ அவர்கள் பகைமை கூடாது, இந்த அக்கிரமக்காரர்களை தவிர. புரியுதா புரியலையா? எல்லாம் புரியுதா புரியலையா அந்த விஷயம்? புரியுது. ஒண்ணு அது தெளிவா எல்லாம் போட்டோம். கேட்கறவங்கள்ட்ட கேட்கணும். அடுத்து படிங்க. 194 புனித மாதத்திற்கு புனித மாதமே ஈடாகும். இப்போ புனித மாதம்னா என்னவென்று யாருக்கும் தெரியாது. எது புனித மாதம் சொல்ல போறீங்க நீங்க? அல்லாஹ் ஏற்படுத்திய 12 மாதங்களில் எது புனிதமானது? அது மாதங்கள். எந்தெந்த மாதங்கள் புனிதமானது இன்னைக்கு வரையும் தெரியாது. புனிதம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும். நீங்க தூய்மையாக இருந்தால் புனிதம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். தூய்மைக்கு தான் புனிதம் அவசியம். அது தெரியாதவரை புனிதம் அர்த்தம் தெரியாது. அது தெரிஞ்ச பிறகுதான் புனிதமான மாதம் எதுன்னு கண்டுபிடிக்க போறீங்க. இந்த புனித மாதத்தில் நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய தவறிவிட்டால், சரிப்பா உதாரணத்துக்கு பேசுங்க போனோம். இப்ப இருக்கு டிசம்பர் மாசம், ஒரு காரியத்தை செய்யணும், முக்கியமான நாள் செய்யணும், செய்ய விட்ட தவறியாச்சு. அதுக்காக அடுத்த டிசம்பரை செய்வோம் நீங்க முடிவு எடுக்க கூடாது. ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் செய்வோம் அப்படின்னு செய்யக்கூடாது. புனித மாதத்தை என்னவென்று கண்டுபிடித்து அந்த புனித மாதத்தில் செய்ய வேண்டிய செயல்களை நீங்கள் செய்யாமல் தவறிவிட்டால் அந்த புனித மாதம் மறுபடியும் எப்ப எந்த காலத்துல திருப்பி உங்களுக்கு வருமோ வராதோ சொல்ல முடியாது. அதுக்காக வந்த விஷயத்தை டக்கு செஞ்சு முடிச்சிருங்க. அல்லாஹ் சொன்ன விஷயத்த, இதுதான் முக்கியமான குர்ஆன் ஓதுவதில் செய்யக்கூடிய காரியம். நீங்க அல்லாஹ் ஏற்படுத்திய விதிகளில், அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்திய கட்டளைகளில் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று கட்டளை இட்டானோ அப்பொழுதே செய்து முடித்து வேண்டும். அது நீங்கள் பின்னால் தள்ளி போட முடியாது. யார் செய்வாங்க? உண்மையான மூமின்கள், தக்வா உடையவர்களால் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். இப்படியாக அல்லாஹ் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று செயல்முறை வடிவடி அமைத்திருக்கின்றார் அந்த குர்ஆனில். ஆகவே புனித மாதத்திற்கு ஈடு புனித மாதம்தான். அடுத்த மாசமோ வேற எந்த நாளோ கிடையாது.
அந்த நாளை தவறிட்டீங்கன்னா அந்த மாதிரி புனிதம் எப்ப கிடைக்க போதோ சொல்ல முடியாது. அதனால் எப்போதும் கண்ணும் கருத்துமாக இரவு பகலாக அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வழி எப்ப வந்து இறங்கிட்டே இருக்கும். இறங்கினோன்னே எப்ப செய்ய சொல்லணும் அப்ப செஞ்சு முடிச்சிடும். அது நீங்க தள்ளி போறது எந்த காலத்தையும் உங்களுக்கு உரிமையும் கிடையாது, அதிகாரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளை செய்வதற்காக தான் உங்களை ஆண்டு இந்த உலகத்தை படைத்தான். உங்களால் செய்ய முடியும். நீங்கள் மட்டும் தூய்மையும் தக்குவா உடையவர்களாக இருந்தால் நிச்சயமாக செய்வீர்கள். அதான் சொல்றாங்க, எளிதானதை ஈஸியாக வைத்திருக்கிறோம் சொல்றாங்க. فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا فَإِذَا فَرَغْتَ فَانْصَبْ وَإِلَى رَبِّكَ فَارْغَب. முற்றிலும் இறைவனையே சார்ந்து இருப்பீராக. எந்த நிமிஷத்திலும் எந்த அல்லாஹ்வுடைய கட்டளை இறங்கும் செய்து முடிச்சிருங்க. இறங்குதில்ல, அதான் புனித மாதம். அந்த இடத்துல இறங்குதில்ல, இறங்குதெல்லாம் எந்த மாதத்தை இருக்கிறீங்களோ மாதத்துக்கு பேர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, மாதத்துக்கு பேர் கிடையாது. ஒன்லி நம்பர்ஸ் தான். முதல் மந்த், 2ஆம் மாசம், 3ஆம் மாசம், 12 மாதங்கள் தான் சொல்லியிருக்காங்க தவிர எந்த மாதத்துக்கும் பேர் கிடையாது. எந்த மாதத்தை நீங்க புண்ணியம் என்று சொல்லுவீர்கள்? இவ்வளவு விஷயம் அடங்கியிருக்கு. அதுல ஒரு காரியத்தை ஆண்டவன் உங்களுக்கு இறக்கிவிட்டால், தீர்மானித்து விட்டால், அதை நீங்க உடனே செய்து முடிக்க வேண்டும். அதை தள்ளி போட பேச்சே கிடையாது. புனிதம். அடுத்தது, இதே போன்று எல்லா புனித பொருட்களுக்கும் ஈடு உண்டு. இப்போ அதுல வந்து ஹுருமா என்ன ஒரு அரபி எதை போட்டிருக்கு எல்லாம் பார்த்துக்குங்க. என்ன போட்டிருக்குது? ஒல் ஹுருமாத்து ஹிசாசுன். இப்போ ஹுருமாத்துன்னு வார்த்தை வருது. நம்ம வழக்கம் பேசக்கூடிய பேச்சுல ஹுருமாத்தை இறக்கி வச்சுக்கிறோம். புனித மாதம், சரி புனிதமான தெரியுது, மாதம் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ஆனா எது புனிதமாக சொல்ல முடியாது. அது மிஸ் பண்ணதான், விட்டுறாத. இப்ப ஹுருமாத்து அரை இப்படியா படிங்க. அந்த இதுக்கு சென்டென்ஸ் அவ்வளவுதான் காக்கா. ஒல் ஹுருமாத்து ஹிசாசுன். அவ்வளவுதான். இப்ப நீ என்ன செய்ய போறீங்க? ஹுருமாத்து அர்த்தம் தெரியாதுப்பா, அர்த்தம் தெரியாதுப்பா. இப்ப என்ன கேசுன்னு அவன்கிட்ட கேட்கணும். அவன் அந்த ஹுருமாத்து அந்த விஷயம் இறங்குனுச்சுல, அதை நீங்க செய்யுங்க. அவ்வளவுதான். இவன் தமிழ் வச்சுலாம் இதெல்லாம் அடிச்சிருக்க. இவங்கெல்லாம் கற்பனை பண்ணி பொய்யை வச்சதெல்லாம் இதுக்கு சம்மந்தமே இல்லை. இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆகவே ஹுருமாத் என்ன அர்த்தம்? சொல்லுங்க. ஒரு டவுட் சார். சார் இப்ப நம்ம இந்த 194 சார், இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்ல போஸ்ட் செய்வது விளக்கப்பட்டுள்ள ரஜபு துல்காய்தா மரம் போட்டுருங்க சார். அதெல்லாம் அடிச்சிருங்க, அதெல்லாம் அடிச்சிருங்க. அந்த பேர் ரஜப் பேச்சே கிடையாது. சொல்லுங்க. சரி சரி. அரபில இல்ல சார்? அரபில கிடையாது, அரபில கிடையாது தம்பி. தம்பி கொஞ்சம் அரபி படிச்சு காட்டுங்க அவங்களுக்கு. அரபில பேச்சு ரஜப் அதுல்கதா இதெல்லாம் இவங்க காபிர்கள் வச்சு பேச்சதெல்லாம் அதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மதம் ஏற்படுத்திட்டாங்க. இஸ்லாத்தை மதம் ஏற்படுத்தி, முஸ்லிம் மதம் ஏற்படுத்தி, மதத்துல மதம் வந்துட்டால எல்லா சடங்கு சம்பிரதாயம் பொய் எல்லாம் சேர்ந்துடும். ஆகவே இந்த மாதம் பேருக்கு அப்படி அடிச்சிருங்க. ஜனவரி பிப்ரவரி மார்ச்சும் கிடையாது, இந்த ரஜப்பு அது என்ன அது எனக்கே தெரியாது, எந்த பேச்சு அடிச்சிருங்க. வெறும் மாதங்கள் தான். நீ கேட்டது சரியான கேள்வி, எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டு. இப்போ பிராக்கெட்டை போட அடிச்சிருங்க. பிராக்கெட்டை போட்டு சரி நல்லதே பிராக்கெட் தூக்கி போட்டானுங்க. அதை படிப்படியா பேசிடும்போது நீங்க அடிச்சுட்டு வந்துருங்க. இந்த பேர் அடிச்சிருங்க. இப்ப படிச்சீங்கல்ல ரஜப் அதெல்லாம் படிச்சீங்களா, அது எல்லா சனியனையும் ஒடித்து அடிச்சிருங்க. அதுக்கு இஸ்லாத்துக்கும் குரானுக்கும் சம்பந்தமே கிடையாதுப்பா. அதற்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாதுப்பா. அதற்கு ரசூலுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுப்பா. இது ரசூலும் அல்லாஹ் குரானும் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டு வாழ்கின்றார்களே மக்கள், அந்த மனிதர்களுக்காக உள்ள போடப்பட்டது, அவர்களா எழுதி கொண்டது. இதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். குரான்ல என்ன சொல்லிருக்கு அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்குதான் அரபி பார்த்தவங்க, அரபி தெரியாட்டி அரபி தெரிஞ்சவங்கள்ட்ட அதை கேட்டுக்கணும், சொல்லி தருவாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா தம்பி, புரிஞ்சுட்டீங்களா? நல்ல பேர் அடிச்சு, எந்த மாதத்துக்கும் பேர் கிடையாது, எல்லாம் அடிச்சுங்க. ஒன்லி மாதம் தான், மாதம் தான், மாதம் தான். எந்த மாதம் பேர் கிடையாது. ரமலான் மாதம் ரமலான் மாதத்துக்கு பேர் கிடையாது. அந்த இன்சிடென்ட், அந்த
ஈவெண்ட், நிகழ்ச்சியின் பெயர் ரமலான் மாதம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. படிங்க காக்கா. நான் அரபில படிச்சு அவங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டாங்களே இங்க 194 ஸ்டார்டிங் என்ன தெரியுமா கரீம்பா இருக்கு? அஷ்ஷஹருல் ஹராமு பிஷ்ஷஹரில் ஹராமி, அவ்வளவுதான் இருக்கு. அதுதான் புனித மாதத்திற்கு புனித மாதமே ஈடாகும். அது மட்டும் தான் போட்டுருக்கு தம்பி. புனித மாதத்திற்கு புனித மாதமே ஈடாகும் அரபி போட்டு குரான் போட்டுருக்குது. இவங்க தேவையில்லாம இந்த பேரு ஒவ்வொரு மாசத்துக்கும் பேர் வச்சுக்கிறாங்க. அதை இங்க அடிச்சிருப்பாங்க. அப்பப்போ கேட்டு கரெக்ட், இது மாதிரி கேட்டு கேட்டு அடிச்சிருக்கு. குரான் சுத்தம் போங்க, சுத்தமான குரான் வந்துடுச்சு. இப்படி தப்பெல்லாம் அடிச்சு நிறைய தப்பை உள்ள சேர்த்துக்கிறாங்க. நாம் ஒழுங்க வயிற்றுக்கு தனக்கு தெரிஞ்சு போயிரு, சம்பந்தமே இல்லைன்னு தெரிஞ்சு போயிரு. படி. இப்போ நெக்ஸ்ட் காக்கா இதே ஹுருமாத்து ஈடு உண்டுன்னு படிக்கணுமா காக்கா? ஹுருமாத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சா ஹுருமாத்துக்கு ஹுருமாத்தான். கிசாஸ் என்னம்மா ஃபரீதா, கிசாஸ் என்ன அர்த்தம்? கிசாஸ் அப்படின்னா அது பகரம் நீதி, அதுக்கு அப்ப அதற்கு ஈடாக அதுக்கு தான். சரியா? ஈடு சரிதான், ஈடு தானே? ஆமா காக்கா. 178ல கொலைக்கு பழி தீர்ப்பது இருக்குல்ல காக்கா, அதுல ஃபிஸாஸூன் இருக்கு காக்கா. சரி, அப்போ ஃபிஸாஸூ ஃபில் கத்ல், பழிக்கு பழி. சரியா? அதே மாதிரிதான் புனித மாதத்திற்கு புனித மாதம். இப்ப ஹுருமாத்துக்கு ஹுருமாத் தான். சரியா? அப்படி எழுதிக்கிறீங்க. ஹுருமாத்துக்கு ஹுருமாத்த, ஹுருமாத்து வார்த்தை அரபி வார்த்தை இருக்குது. இதெல்லாம் அடிச்சிட்டு ஹுருமாத்துக்கு ஹுருமாத் தான் பரிகாரம். அடுத்தபடிங்க இது இப்போ நான் சொல்லிட்டேன், கேட்டுக்கிறேங்க. இது புதிய வார்த்தை, அல்லாஹ்விடம் இறங்கிய புதிய வார்த்தை, அரபி எழுத்தில் வந்திருக்கின்றது. அப்படி அரபி எழுத்து வந்திருந்தாலும் நீங்க தமிழில் ஹூ ரு மா இத்துன்னு தமிழையும் படிக்கணும். இங்கிலீஷ்லயும் HURUMATH தான் படிக்கணுமே தவிர அவன் இங்கிலீஷ்ல விளக்கம் அர்த்தம் போற்ற முடியாது, இவன் தமிழ்ல அர்த்தம் போற்ற முடியாது, இவன் அரபிலையும் அர்த்தம் போற்ற முடியாது. அல்லாஹ்விடம் கேட்டு அறிந்து அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும். இதுதான் ஓதுற முறை. மனுஷன் ஒரு காலம் சொல்ல முடியாது. படிக்க. ஆகவே எவனாவது உங்களுக்கு எதிராக வரம்பு கடந்து நடந்தால் உங்கள் மேல் அவன் எவ்வளவு வரம்பு மீறி உள்ளானோ அதே அளவு நீங்கள் அவன் மேல் வரம்பு மீறுங்கள். உங்கள் அன்னைக்கு சொன்ன உங்களை எந்த அளவு சண்டை போட்டு உங்க அடித்தானோ அதே அளவு அவனை நீங்க அடியுங்கள், சண்டை போடுங்கள். எந்த அளவில் உங்களை அவன் துன்புறுத்தினானோ அதே அளவுதான் நீங்க அந்த துன்புறுத்த வேண்டும். அன்னைக்கு உங்களை சொன்ன ஒரு அடி அடிச்சானா நீங்க ஒரு அடி தான், கோபத்தை 2 3 அடி அடிச்சிடக்கூடாது. அது தவறுன்னு சொல்றான். வரம்பு இது பார்த்துங்க, வரம்பு, இந்த வரம்பை மீறாது. இந்த வரம்பை எவன் கடைபிடிக்கிறானோ அவன் மட்டும்தான் தூய்மை உடையவனாக ஆக முடியும். அல்லாஹ் சொன்ன வரம்புல அப்படி என்றன் இதுதான் அல்லாஹ் சொல்லிடுறான், இதுதான் செய்வேன். கோவம் வருது, அவன் சும்மா இருக்கும், சண்டை போட்டான், 1க்கு 2 அடிக்கணும், கொத்தனுக்கு அப்படியே மனசு வரும், முடியாது. ஆணு வரம்பை போட்டு என்னை ஸ்டாப் பண்ணிட்டான், நீ ஸ்டாப் நில்லு சொல்லிட்டான், நின்று ஆகணும். இதுதான் தூய்மைக்கு ஒரு அடையாளம். நான் ஒவ்வொரு விஷயமா பேச நல்ல நல்ல விஷயம் வந்துடும், அதை குறிச்சிக்கிறேங்க. எதுக்கு தூய்மை எப்படி வருது? இப்படியாக நீங்க உங்களை ரெஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும், தடுத்துக்கணும், கோபத்தை தடுத்துக்கணும், பொறுமையா இருக்க பழகிக்கணும். இது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒன்று பொறுமை. இப்படியாக செய்யும் பொழுதுதான் நீங்க தூய்மையாக முடியுமே தவிர நான் இதை செய்ய போறேன் தூய்மையா போயிட்டேன், அதை செய்ய போறேன் தூய்மையா போயிட்டுன்னு பேச்சே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. நீ ஓமே வந்துடணும், ஆஹா இந்த விஷயம் தூய்மையில பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குத, அப்ப பொறுமையா இருந்து கோபத்தை தடுக்கிறது பெரிய விஷயமாச்சு அப்படின்னு நீங்களே யோசித்து இப்படியாக உங்களை வழியில் ஒழுங்கான வழி கொண்டு வாங்க. இதுதான் பேசலாம். இதுக்கு மதம் உங்களுக்கு ஜாதி வேணுமா? சொல்லுங்க பாப்போம். உங்களை நீங்க திருத்திக்கிறீங்கப்பா. இதுக்கு எந்த மதம் உங்களுக்கு தேவைப்படும்? மதம் இருந்தாலும் திருந்துவேன், மதம் இருந்தாலும் என்ன செய்ய முடியும் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த மதம் என்ற பேச்சு இஸ்லாத்தில் கிடையாது.
மிக்க சாபக்கேடான பேச்சு இந்த பேச்சு, இந்த சொல் மதம் என்ற சொல். அதை விட்டு நீங்கள் இப்பொழுது ஒதுங்கி வந்து விட்டீர்கள். இப்படியாக தான் நீங்க படிப்படியா முன்னேறணும் போறதில்லை. படி. அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உடையோருடன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்ப யாரும் இருக்கிற அல்லாஹ் இப்ப நீங்க பாத்துக்கங்க என்ன போட்டு கடைசி அறை பார்த்ததுக்கு முத்தகீன்களுடன் இருக்கின்றான் நிச்சயமாக. அப்போ இந்த தக்குவா அடைஞ்சாதான் இந்த குர்ஆன் புரியும். இந்த குர்ஆனை தொழுவதற்கு தூய்மையாகணும். தூய்மை ஆகிட்டா மட்டும் குர்ஆன் தொற்ற முடியாது. நீ தக்குவா அந்த டிகிரி அடைஞ்சாதான் நீங்க குர்ஆனை வாசிக்க முடியும், செயல்படுத்த முடியும். குர்ஆன்ல எதுக்கு பார்த்துருங்க, 56:79 எழுதிக்கிறங்க, 56:79 அதுல போட்டிருக்குது, லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், தூய்மையானவர்களை தவிர இதனை தொடமாட்டார்கள் என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்லிட்டான். சொன்ன பிறகு 2:2 தூய்மை ஆயிட்டீங்க. இப்ப குர்ஆனை தொட்டுட்டீங்க. செய்யணும், அல்லாஹ் சொன்னது செய்யணும். அதுக்கு நீங்க என்ன அடுத்த விஷயத்த போன தக்குவா முத்தகீனாக ஆகும். 2:2 ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது வழிகாட்டின்னு 2:2 சொல்லுகின்றான். தூய்மையானது மட்டும் குர்ஆனை தொடலாம், ஓதலாம், செய்ய முடியாது. செய்வதற்கு தக்குவா என்ற டிகிரி அடையணும். அது அடைஞ்சாதான் இந்த குர்ஆனை செய்ய முடியும். அந்த தக்குவா உடையவர்களுக்கு வழியை அறிவிக்கின்றது இந்த குர்ஆன். எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த குர்ஆன் சொல்லிய விஷயத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று தக்குவா உடையவர்களுக்கு இது வழிகாட்டின்னு பார்த்துருங்க. எழுதிருங்க 56:79. அதை செய்து முடித்த பிறகு குர்ஆனை செயல்படுத்துவதற்கு 2 அவசியம். 2 அவசியம். அடுத்த படிங்க. 195 அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள், இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்கள் அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். இன்னும் நன்மை செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கின்றான். அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள், அதான் முதல்ல போட்டிருக்குது. ஆமா காக்கா. எப்படி செலவு பண்ணுவீங்க தெரியாது. தூய்மையானவர்களை தவிர இந்த விஷயத்தை தொட முடியாது. அவ்வளவு. அல்லாஹ்வின் தெரிஞ்சிருக்கணும், அல்லாஹ்வின் பாதையை தெரிஞ்சிருக்கணும், அல்லாஹ்வின் பாதையில் எதை செலவு செய்வது என்று தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்தது அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள். அடுத்தது இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். இந்த சொன்ன வேலையை விட்டு நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் உங்களை நீங்களே அழிவின் பக்கம் கொண்டு செல்லுகின்றீர்கள் என்று அர்த்தம். அல்லாஹ் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிய பிறகு இந்த விஷயத்தை அப்படியே ஒமிட் பண்ணிட்டு நீங்களாம் இப்படி செய்து கொண்டிருக்கின்றீர்கள், என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்க, அவ்வளவு வேஸ்ட், எந்த பிரயோஜனம் கிடையாது. இதான் உங்களையே நீங்க அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள், நான் சொன்னதை செய்யுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கின்றான். அடுத்தது இன்னும் நன்மை செய்யுங்கள், இன்னும் நன்மையான காரியங்களையும் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கின்றான். நன்மை செய்வோரை நேசிக்கின்றான். இந்த ஆயத்து என்ன புரிஞ்சோம், என்ன செஞ்சோம், நம்ம எல்லாரும் ஓதி இருக்கிறீங்க. நிறுத்தி இந்த மாதிரி சொல்லிட்டானா இது என்ன உண்மையா அர்த்தம் என்ன என்றைக்காவது நீங்க செஞ்சுட்டு பார்த்தீங்களா? யாரும் பார்க்கல. ஏன் கேட்டா அந்த அளவு இதெல்லாம் என்ன பெருசா எடுத்து ஓதணுமா, இந்த என்ன தெரிஞ்சு போச்சு, இதான் சரி நல்லா செய்வோம் அப்படிதான் போயிட்டு தவிர அவன் என்ன சொல்றான், அவன்
உன் கைகளாலே அழிவை ஏற்படுத்தி கொள்ளாதுன்னு சொல்றான, அவன் என்னத்தை செய்ய சொல்றான்? இந்த செஞ்சன்னு இப்படிலாம் சிந்திக்க நீங்க இதுல ஓதுற முறை. சரி, அடுத்தபடிங்க. காக்கா இது பெரிய ஆயத்தா இருக்கே, இன்னைக்கு முடிச்சிருவீங்களா காக்கா? சரி, இன்ஷா அல்லாஹ். இது கொஞ்சம் 196 தானே? ஆமா காக்கா. வாத்திமுல் ஹஜ்ஜலில் உம்ரத்தில் இல்லா தானே? இது பெரிய விஷயம் தம்பி. இப்ப ஹஜ்ஜுன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்ப ஹஜ்ஜை பத்தி இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அடுத்த வாரம் இது பார்ப்போம். 196 படிப்போம். அதுக்கு முந்தைய இந்த 196 ஒழுங்கா எல்லோரும் படித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வரியா படிச்சுக்கிட்டு அது என்ன கேள்வி வருது கேள்வி மட்டும் எழுதி சொல்லுங்க. நான் அடுத்த வாரம் என்ன இந்த கேள்வி கேட்பேன், ஒரு ஆளா கேட்பேன், பதில் சொல்லணும். இந்த கேள்வி இந்த வரியில் வருகின்றது, அடுத்த வரியில் இந்த கேள்வி வருகின்ற நீங்க ஒருத்தர் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்லணும்னு சொல்லியதும் நிச்சயம் நான் கேட்பேன். 196 ஒழுங்கா படிச்சு எல்லாரும் ஒழுங்கா படிச்சுக்கிறோங்க. படிச்சுக்கிட்டு ரெடியா இருங்க. அல்லாஹ் கிருபை செய்வான். இது கண்டு எல்லா கேள்வியும் பதில் சொல்லியே தீரணும். ஹஜ்ஜை நம்ம வாழ்க்கையை நிறைவேற்றியே தீர வேண்டும். உம்ராவை நிறைவேற்றியே தீர வேண்டும். முடிவுக்கு வர வேண்டும். பிஸ்மில்லாஹ் என்று முடித்துக் கொள்கிறோமா? இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்பு தொடர்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.